அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பலன் எப்படி இருக்குது, பொதுவான பலனா எப்படி இருக்குங்க, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு பலன் சொன்னேன். அது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றது ரொம்ப டெப்த்தில் போய் நான் சொல்லலை, மேலோட்டமாக சொன்னேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப நான் ஒவ்வொரு டைமும் இதை சொல்கிறது தான். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப ஒருத்தர் ஜாதகம் கொடுக்குறாங்க, பலன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜாதகத்தை வாங்கின உடனே டக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாங்க, இது பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, 6, 8, 12 அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது மெயினாக மாபெரும் ஒளிக்கு உண்டான சூரியன் அவர் எப்படி இருக்கிறாரு, மாபெரும் ஒளிக்கு உண்டான சூரியன் எப்படி இருக்கிறாரு அதை பார்க்கணும். சந்திரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னா அவர் தேய்பிறை சந்திரனா, வளர்பிறை சந்திரனா, இல்லை தேய்பிறையாக இருந்தாலும் ஒளி பொருந்தியதாக இருக்கிறாரா, இல்லை வளர்பிறையாக இருந்தாலும் அவர் ஒளியோடு தான் இருக்கிறாரா, இல்லை ஒளி இல்லாமல் இருக்கிறாரா, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இல்லை சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரா, மொத்தத்தில் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு, இன்னும் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் ஈஸியாக வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். சரி, எப்பயுமே நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ஆப்பெல்லாம் வச்சு நம்ம பலன் டைரெக்டாக சொல்லக்கூடாது. முக்கியமாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, நல்லா இது எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்றாங்க, அவங்க பார்த்த உடனே டக்குன்னு அடிப்பாங்க, அது வேறு. நான் சொல்கிறது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே மொபைல்லையோ இல்லை சிஸ்டத்துலேயோ பார்த்தீங்கன்னா, லேப்டாப்லேயோ சிஸ்டமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பலன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் வரும், ஸ்பீடு வராது. அதனால் எப்பயுமே ஒரு நோட்டில் ராசி கட்டத்தை போட்டுங்க, நவாம்சத்தை அந்த ஓரத்தில் போட்டுங்க, ஓரத்தில் நவாம்சத்தை போட்டுங்க. அடுத்தது நான் என்னென்ன விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொன்னனோ அதெல்லாம் எல்லாம் நோட்டில் நீட்டாக எழுதுங்க. அந்த எழுத பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பலன் ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு கிரகத்தையும் எழுதுகிறப்ப பார்த்திங்கனாக்கா டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், நிறைய விஷயங்கள் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ உடனே என்னென்ன ஃப்ளாஷ் ஆகுதோ அதெல்லாம் டக்கு அப்படியே எழுதிக்கிட்டே வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் எழுதி முடித்ததுக்கப்புறம், அதை டோட்டலாக எழுதி முடித்ததுக்கப்புறம்னா அவங்க சந்திரனோட நிலை எப்படி, சூரியனோட நிலை எப்படி, குரு பார்வை எப்படி இருக்குது, சனி பார்வை எப்படி இருக்குது, செவ்வாய் பார்வை எப்படி இருக்குது, இந்த பார்வை பலம்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தனியாக எழுதிருங்க. அடுத்து ஸ்தான பலத்தை தனியாக எழுதிருங்க. அடுத்தது திக்பலத்தை தனியாக, திக்பலமாக இருந்துச்சுனாக்கா அது திக்பலம்னு சொல்லி எழுதிங்க. இல்லை திக்பலம் இல்லைன்னா அதை விட்டுருங்க. அடுத்தது திக்பலம், அதுதான் பார்வை பலம், அதெல்லாம் எல்லாம் எழுதிங்க. அப்புறம் இது இல்லாமல் பலன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கோடை போட்டு அந்த பலன் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் அந்த 9 கிரகத்தையும் நீங்கள் எழுதுறீங்க, எந்தெந்த வீட்டை எந்தெந்த கிரகம் உட்காந்துருக்காங்க, லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுதோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பலன்ற இடத்துல அப்படியே உங்களுக்கு எழுதிடுவோம். உங்களுக்கு அதை அப்படியே எழுத உங்களுக்கு தோணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. இது எழுத பார்த்தீங்கன்னா உங்கள் அப்படியே நிற்கும். பலன் சொல்கிறப்ப நீங்கள் என்னென்னலாம் இது எழுதுனீங்களோ அதை பார்த்தே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. என்னென்னலாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து
பார்த்து சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாவே இங்கே கீழே எல்லாம் எழுதியிருப்பீங்கள்ல, அந்த எழுதின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு அப்படியே முன்னால் வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். திணற மாட்டீங்க. அங்கே திக்கல் வராது. அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக ஃப்ளோ வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் போயிடும். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பயம் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து கரெக்டாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து இந்த லக்ன சந்தியில் வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப முதல் லக்னத்தை வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க. அவங்க அந்த லக்னம் தானா அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 2-3 பலன் சொன்னீங்கன்னாக்கா அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த லக்னம் தான். இல்லை நீங்கள் வந்து சொல்கிறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் நடக்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்றப்ப அப்போ லக்னம் தப்பு. அப்போ லக்னம் வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு ஏதோ லக்னமாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு அதை செக் பண்ணிக்கிங்க. அப்போ லக்ன சந்தியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வரும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிங்க. லக்ன சந்தியில் இருந்தால் மட்டும்தான். இதே ஒரு 10 டிகிரி 8 டிகிரி மொத்தம் வந்து ஒரு 25 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 5 டிகிரிலேருந்து ஒரு 25 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதே வந்து நல்ல பக்கத்தில் 29 டிகிரி இல்லை 28 டிகிரி, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா 1 டிகிரி இல்லை 0 டிகிரி இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எந்த லக்னம் அப்படின்ட்டு. சில டைமில் பார்த்திங்கனாக்கா 2 லக்னத்துக்குமே பார்த்திங்கனாக்கா 2 லக்னத்துக்கும் சேர்ந்த மாதிரியே பலன் வரும். பக்கத்தில் இருக்கிற லக்னத்துக்கு சேர்ந்த மாதிரியே பலன் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்த நேரம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கலாம். அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கனாக்கா அது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ லக்னம் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாகவே வரும். அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். மெயினாக வந்து இந்த ஆரம்ப நிலையில் அப்போ தயாராகிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மனசில் எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்கிட்டு அதை வந்து பல ஆங்கிளில் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ண அதாவது இப்போ நான் சொல்கிறதும் நீங்கள் வந்து கேட்கணுன்ற இது அவசியம் இல்லை. அதேமாதிரி மற்ற ஜோதிடர்களில் பெரிய லெவலில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஜோதிடர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு என்னவோ அதுக்குன்னு உண்டான ஆராய்ச்சி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த பேசிக்கான விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்கான விஷயம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து ஜாதகங்களை நிறையா பார்க்க அந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா விஷயங்கள் புலப்படும், நிறையா விஷயங்கள் தெரிய வரும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி தோணும், ஆராய்ச்சி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ ஆராய்ச்சி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நிறையா ஜாதகங்களை பார்க்க அனுபவங்கள் ஆக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பலன் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயமா ஆகிப்படும் உங்களுக்கு. அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகரோட கேள்வி பொதுவான பலனாக எப்படி இருக்குங்க, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்டுக்கிறாரு. அப்போ நான் என்னென்னலாம் சொல்லியிருப்பேன், ரொம்பலாம் சொல்லலைங்க, சும்மா மேலோட்டமாக தான் சொன்னேன். அது வந்து என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றத சிம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லக்னம், மேஷ லக்னம் வந்து எத்தனை டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. அதே மாதிரி 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் சந்திரன் 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயிருக்கிறாரு. 19 டிகிரியில் இருக்கிறாரு. 19 டிகிரினாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது என்ன கண்டிஷனில் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனி வந்து வக்ரமாயிருக்காரு. சனி வந்து வக்ரம் பாருங்க, சூரியன் இங்கே இருக்காரு. சூரியனுக்கு 5ஆம் வீட்டில் பாருங்க 1 2 3 4 5 இந்த 5ஆம் வீட்டில் சனி வந்து 6 டிகிரியில் இருக்கிறாரு. சூரியன் வந்து 11 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ ஆரம்பமாயிருக்கு, வக்ரம் வந்து ஆரம்பமாயிருக்கு. அப்போ வக்ரம் ஆரம்பமாயிருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல வக்ரம் வந்து பெருசாக வந்து நம்மளை பாதிக்காது. அப்போ தான் வந்து பின்னோக்கி அப்படின்ற வக்ரம் அப்படின்னாலும் என்னங்க, பின்னோக்கி நகர்றது அப்படின்றது கிடையாது. நம்ம பூமியிலேருந்து தோற்றம், அந்த தோற்றம் தான் பார்த்தீங்கன்னாக்கா பின்னோக்கி வர மாதிரி ஒரு ஃபீலிங் தானே ஒழிய மற்றபடி வந்து அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா
வக்ரம் அப்படின்றப்ப உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வக்ரம் ஆரம்பமாகுது. நம்ம எப்பயுமே வந்து 7ஆம் வீட்டில் இருந்தாக்க உங்களுக்கு வக்ரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். 6ஆம் வீட்லையும் 8ஆம் வீட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கிறாங்க. 9ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகிறாங்க. அப்போ 5ஆம் வீட்டில் இங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரம் ஸ்டார்டிங் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இங்கே சனி வந்து வக்ரம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் பாதிப்பு அங்கே இருக்காது. ஒரு 5, 10, 15% இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வக்ரத்துக்கு உண்டான பலன் இருக்கும். மிச்சம் 85% பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, சனி வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உச்சம். அப்போ 19 டிகிரினா அது உச்சமாக இல்லையான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து 11 டிகிரியில் கடக வீட்டில் சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு கேது. அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. புதன் வந்து அப்போ நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் அங்கே இருக்கிறாரு. அப்போ புதன் வந்து இங்கே நவாம்சத்தில் இருக்கிறாரு. அப்போ புதன் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 4 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் இது யார், தனுசு வீட்டில் புதனும் குருவும் இருக்கிறாங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு வந்து மூலத்திரிகோண வீடு. குருவுக்கு மூலத்திரிகோண வீடு 4 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் அதே வீட்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி 10ஆம் வீட்டில் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 டிகிரியில் இருக்கிறாரு. சூரியனும் 11 டிகிரியில் இருக்கிறாரு. யாரோட வீட்டில்? மகர வீட்டில். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீட்டில் சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சனி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சனின்றது யார்? சுக்கிரனோட ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் லக்னாதிபதி. லக்னம் எப்படி இருக்குது? லக்னாதிபதி முதல் இதை சொல்லிடுவோம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. எங்கே? மீன வீட்டில் செவ்வாய் வந்து 26 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரக நிலையை வந்து சொல்லியாச்சு. எந்தெந்த வீட்டில் எப்படி என்ன இதில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. இங்கே செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. சரி, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது? நான் சொன்னேன் இல்லைங்களா, லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா என்னது? லக்னத்தில் யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரும் இல்லை. அப்போ லக்னம் வந்து யாரும் இல்லை. அதே மாதிரி லக்னத்தை வந்து சுபகிரகங்கள் இல்லைன்னா பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சுபகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து ஆட்சியாகி இங்கே லக்னத்தை பார்க்குறாரு. சரி, லக்னத்தை பார்க்குற. அதே மாதிரி பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபகிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை லக்னத்துக்கு இல்லை. அதே மாதிரி வந்து செவ்வாய் அங்கே இருக்கிற செவ்வாய் பார்வையும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு சிறப்பு பார்வைக்கு உண்டானவங்க யாருங்க? குரு, சனி, செவ்வாய். இவங்க தான் வந்து சிறப்பு பார்வைக்கு உண்டானவங்க. அப்போ சிறப்பு பார்வைக்கு உண்டானவங்கள பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா பொதுவாக லக்னத்தை வந்து குரு பார்த்துட்டாரு, நல்ல விதமாக பார்க்குறாரு அப்படின்னா முதல் பார்வை திறன் இருக்குதா, அவர் பார்வை வந்து நல்ல விதமான பார்வையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் மேஷ லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அது மூலத்திரிகோண வீடு வேறு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இங்கே நல்லா பவராக உக்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் வந்து மறைஞ்சிருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் மறைகிறாரு. அதே மாதிரி குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து இந்த 2 விஷயத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 பாயிண்ட் உங்களுக்கு வந்துடணும். லக்னத்தை வந்து சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா அப்படின்னா பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல விதமாக இருப்பார், ஒரு சர்வீஸ் மைண்டாக இருப்பார். சர்வீஸ் மைண்டுன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை வந்து நல்ல விதமான பார்வையாக இருக்குது. அங்கே அதாவது பாபகிரகங்களோட பார்வை எதுவும் இல்லை, பாபகிரகங்களோட இணைவு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பார்வை வந்து நல்ல விதமாக இருக்குது. அப்போ குரு வந்து உங்களுக்கு லக்னத்தை பார்க்கறதுனால இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் நல்ல மனிதர், அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த ஜாதகருக்கு இருக்காது. இந்த லக்னாதிபதி அவர் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மறைகிறாரு, 12ஆம் வீட்டில் மறைகிறாரு. மறைஞ்சாலும்
இந்த வீட்டு அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி ஆயிடுறாரு, மூலத்திரிகோண பவரில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து செவ்வாய்க்கு பங்கம் கிடைச்சிருது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்கம் ஆயிடுறாரு. அப்போ அங்கே மறைந்தாலும் அங்கே பங்கம் ஆயிடுறாரு. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? சப்போஸ் இங்கே வந்து செவ்வாய் பங்கம் ஆகலை, இப்போ இங்கே என்ன நடக்கும்? எப்பயுமே லக்னாதிபதி வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. இருந்தாலும் இங்கே ஃபஸ்ட்டு பாவத்துவம் தான். ஃபஸ்ட்டு வந்து 12ஆம் வீட்டில் வந்து அவர் மறையிறாரு. அது ஃபஸ்ட்டு மறைவுன்றது அது அங்கே மறைஞ்சிட்டாரு. செகண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பங்கம் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு மறைஞ்சு அப்புறமா பவர் வருது. அவர் மறையிறது யாரோட வீட்டில் மறையிறாரு அதுவும் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவோட வீடு தான் அது. அதனால தான் வந்து அவர் பங்கமாகிறாரு. சரி, இதெல்லாம் வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் நிறையா விஷயங்கள் வந்து மிங்கிள் ஆகிருக்கும். மிங்கிள்னா என்னது? கலந்துருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து கலந்துருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? அதையும் நான் சொல்கிறதையும் வச்சு பார்க்குறப்ப அது ரெண்டுமே வந்து ஒத்து வருதா, மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த மாதிரி என்னது ஃபஸ்ட்டு வந்து பங்கம், ஃபஸ்ட்டு வந்து அங்கே மறையிறாரு அப்படின்றப்ப இந்த ஆரம்பத்தில் மறையிறாரு அப்படின்றப்ப இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாரு. ஏன்னா லக்னாதிபதி மறையிறாரு. அப்போ லக்னம் நல்லா இருக்கு. ஏன் லக்னம் நல்லா இருக்கு? குரு பார்வை இருக்கு. அப்போ லக்னம் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா இவரை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த ஜாதகருக்கு இவரை சார்ந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்துக்கு நெருங்கிய உறவுகள், அது அப்பா சம்மந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அது அம்மா சம்மந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அப்பா சம்மந்தப்பட்ட உறவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து நெருக்கம் அப்படின்றது இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரியன், அப்பான்றது சூரியனுங்களா, அந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு கூட இருக்கிறாரு. அப்படின்ற பார்த்திங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை அங்கே இருக்காது. அப்பா சம்மந்தப்பட்ட உறவில் இந்த ஜாதகர் சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட உறவில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சனி உட்காந்துருக்காரு. ஸோ அங்கே என்னதான் சந்திரன் வந்து அந்த இடத்துல வந்து உச்சம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்கே சனி வந்து உட்காந்துருக்காரு. அது சுபத்துவமான வீடு தான். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொந்தத்தில் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்ஃபோட இடம் இது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனி வீட்டில் இருக்கிறாரு. சனி வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ நடப்பு தசாபுக்தி அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. நடப்பு தசாபுக்தி சனி தசை சுக்கிர புக்தி எவ்வளோ நாள்? 11 அக்டோபர். ஏன்னா இப்போ வந்து அவர் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டுக்காரு. அப்போ இப்போ என்ன தசாபுக்தி நடக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 11 அக்டோபர் 2022 11 டிசம்பர் 2025 வரைக்கும் இவருக்கு சனி தசை சுக்கிர புக்தி நடக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? லக்னாதிபதி. அப்போ இந்த ஒய்ஃபு சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் வந்து இங்கே 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட இதில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓரளவுக்கு சும்மா மேலோட்டமாக நம்ம சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடணும். மெயின் பாயிண்ட்ன்றது என்னது? ஃபஸ்ட்டு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டோம். அடுத்தது 5, 9 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க. அப்போ 5க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டில் ராகுவோட உட்காந்துருக்கிறாரு. 5ஆம் வீட்டுக்கு உரியவர். அப்போ அதிர்ஷ்டத்துக்கு உண்டானவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. ராகு கூட உட்காந்துருக்கிறாரு. எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்காரு? 11 டிகிரியில் உட்காந்துருக்கிறார். ராகும் பார்த்தீங்கன்னா 11 டிகிரியில் உட்காந்துருக்கிறாங்க. அந்த வீட்டோட அதிபதி யார்? சனி. அப்போ அந்த சனி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு.
தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. தனம், குடும்பம், வாக்கு அந்த இடத்துல போய் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் மூலத்திரிகோண அமைப்புலையும் இருக்கிறாரு, ப்ளஸ் ஆட்சி இந்த அமைப்பில். அப்போ ஸ்ட்ராங். அப்போ 5, 9க்கு உடையவங்க பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு உடையவர் வந்து இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து என்ன சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம்னா, சூரியன் வந்து என்ன சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு? ராகுவும் சூரியனும் சந்திரனோட சாரத்தில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ சந்திரன் என்ன இருக்கிறாரு? அவங்க 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்துங்க, புரிஞ்சுங்க. எங்கள் யாரோட வீட்டில்? சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் என்ன அமைப்பில் இருக்கிறாரு? பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பலன் எடுக்கிறதுக்கு பல ஆங்கிளில் எடுக்கலாம். ஒரே சிங்கிள் ட்ராக்ல எடுக்கிறன்றது இல்லை, நிறைய ஆங்கிளில் எடுக்கலாம். சரி, ஓகே. 5, 9 கூடவங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்போ வந்து அடுத்தது 1, 5, 9. அப்போ 1 கூடையவர் வந்து அங்கே மறைஞ்சு அதுக்கப்புறமா பங்கமாயிருக்கிறாரு. 5 கூடையவர் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கூட உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 9 கூடையவர் குரு பாக்கியாதிபதி, அவர் அங்கேயே போய் உட்காந்துருக்கிறாரு. எங்கே? அவர் வீட்லேயே மூலத்திரிகோணத்தில் தனுசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் அதிபதி நல்ல விதமாக உட்காந்துருக்கிறார். 2வது இந்த லக்னத்துக்கு அவர் வந்து ஃபேவரு, லக்னத்தையே அவரை பார்க்குறாரு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை பார்க்கணும்? 4, 7, 10. அப்போ 4 அப்படின்றப்ப உங்களுக்கு 4ஆம் அதிபதி உச்சமாயிட்டாரு. 4ஆம் அதிபதி 1, 2, 3, 4 இந்த 4ஆம் அதிபதி உச்சமாயிட்டாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது உட்காந்துருக்கிறாரு. கேது உட்காந்துருக்காரு. சரி, ரைட்டு. அடுத்தது வேற என்ன சொல்லணும்? 7. அப்போ 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போய் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 10ஆம் வீட்டு அதிபதி 8, 9, 10. 10ஆம் வீட்டு அதிபதி சனி பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தனஸ்தானத்தில் என்ன இதில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே பரிவர்த்தனை அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 7, 10 இதெல்லாம் என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி 5, 9 எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி திருக்பலத்தை பார்த்துருவோம். அப்போ திருக்பலம் அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சிறப்பு பார்வை இருக்கிற இதை மட்டும் பார்த்துருவோம். என்னது? திருக்பலத்தை மட்டும் பார்த்துருவோம். அப்போ அந்த பார்வை பலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சனியை பார்த்துருவாங்களா? ஓகே. சனி 1, 2, 3 இங்கே 3ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. 3ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. சரி, 3ஆம் வீட்டில் இல்லை, 4ஆம் வீட்டை வந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்கிறாரு. அது யாரோட வீடு? சந்திரனோட வீடு. அப்போ சனியோட பார்வை கெடு பார்வையா நல்ல பார்வையா அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை வந்து அங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. 2வது இந்த ஜாதகர் வந்து நம்ம இன்னொன்று முக்கியமான சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து சரி இதை நம்ம முடிச்சு இதையும் நம்ம ஞாபகம் போய் சொல்லிடுவோம், ஏன்னா மறந்துடுவோம் அப்பப்போ. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்பிறை சந்திரன், இந்த ஜாதகர் வந்து வளர்பிறை சந்திரனில் இருக்கிறாரு. பாருங்க, சூரியன் இங்கே இருக்கிறாரு, வளர்பிறை இங்கே சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அப்போ வளர்பிறை அமைப்பில் இங்கே இருக்கிறாரு. அப்போ வந்து வளர்பிறை சந்திரனும் கூட இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து 19 டிகிரியில் இருக்கிறாங்க, சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 டிகிரியில் இருக்கிறாங்க. உடனே வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துடக்கூடாது. புணர்ப்பு தோஷம் அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அப்படிலாம் நடக்காது. ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா இங்கே டிகிரியே பாருங்கள், 19 டிகிரி. அப்போ இங்கே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19 டிகிரி, சனி வந்து 6 டிகிரியில் தான் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது? உங்களுக்கு 13 டிகிரி வித்தியாசம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய அளவில் அங்கே இணைவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 டிகிரிக்குள்ளே 3 டிகிரிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே அந்த தோஷம் வந்து வேலை செய்யும். அதுவும் அது சுக்கிரனோட வீடு, இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை 3ஆம் பார்வை இங்கே இருக்குது. 7ஆம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தை பார்க்குறாரு. இந்த அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே, இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7, 8, 9, 10 சுக்கிரனை பார்க்குறாரு.
சுக்கிரனை பார்க்குறாரு. ஆனால் பார்த்தாலும் சனியோட பார்வை சுபத்துவமான பார்வை தான், அங்கே பாவத்துவமான பார்வை இல்லை. அப்போ சனி பார்வை வந்து கெடுக்காது. சரி, அடுத்தது செவ்வாயை பார்த்துருவோம். ஏன்னா சிறப்பு பார்வை செவ்வாய்க்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் மறைஞ்சு அவர் பங்கம் ஆயிருக்கிறாரு. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி வந்து ஆட்சி ஆகிட்டார் அப்படின்னாவே மறைவு, அந்த ஸ்தானத்துக்கு மறைவு இல்லை. இப்போ சப்போஸ் இந்த வீடு மறைவு ஸ்தானமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு உச்சமாக சார், உச்சம் ஆட்சி இந்த மாதிரி ஆயிருந்தாக்கா இந்த வீட்டுக்கு மறைவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் இங்கே வந்து அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இங்கே 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. எங்கள் சுக்கிரன் வீட்டை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமான பார்வை தான். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகிட்டாரு, ஆட்சி ஆகிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வையும் சுபத்துவமான பார்வை தான், சனி பார்வை சுபத்துவமான பார்வை, குரு பார்வை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க மறுபடியும். குரு பார்வை இங்கே 5ஆம் வீடு, 6 7 ஸ்ட்ரைட்டாக இங்கே பார்க்குறாரு. 8 9 இங்கே 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடு அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்குறாங்க, சூரியன் வந்து சந்திரனோட சாரத்தில், ராகுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட சாரத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த வீட்டு இந்த சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்கு, அவரோட வீடு எது, 4ஆம் வீடு. அப்போ 4ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. சரி, இது இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் 4 7 10. அப்போ 6ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு 6 வந்து யார், புதன். இந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துட்டாரு, அவர் பார்த்தீங்கன்னா குரு கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6 அப்படின்னாவே உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அப்போ அந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப சுபத்துவமாக இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு நான் அப்பப்போ ஞாபகம் வரதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து கோர்வையாக வரும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் இதாகும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும். சரி வேண்டாம் விடுங்க, நம்ம அந்த இது வந்துடுவோம். மறைவு ஸ்தானம் அப்படின்றப்ப 6 8 12. அப்போ 6க்கு உடையவர் வந்து இங்கே 9ல் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, பாக்கியாதிபதி கூடயே உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 8க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா மறைகிறாரு, மறைஞ்சு குரு வீட்டில் மறைகிறாரு. ஆனால் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆயிடுறாரு, ஆட்சி ஆயிடுறாரு. அப்போ 8ஆம் இடம் இப்படி, 12ஆம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி ஆயிருக்கிறார். சரி, அப்போ 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி ஆயிருக்கிறார் அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம், 8 12 சுபத்துவம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். 8 12 சுபத்துவம். அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி சுபத்துவமான வீட்டில் சுப கிரகங்களோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சுபரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி ஆயிருக்கிறாரு. 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு, 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி இருக்கு. அப்போ 8 12 சுபத்துவம். அப்போ 8 12 சுபத்துவம் அப்படின்னாவே இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். நான் சொன்ன பலன்களை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கரெக்டு, இவர் பிறந்த ஊரில் இல்லை. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாமல் எல்லாமே கரெக்டு. சரி, ஓகே. அடுத்தது நான் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்லலாம் போய் சொல்லல, சும்மா மேலோட்டமாக சொல்கிறது தான். ஆனால் என்ன இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஏன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓரளவுக்கு அதாவது ரொம்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பலன் சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த அடிப்படையான விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த அடிப்படையான விஷயம் தெரிஞ்சாவே பலன் ஈஸியாக எடுத்துடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நல்ல விஷயம் மட்டும் தெரிஞ்சு அந்த ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் எரிஞ்சு அதுக்கு வந்து வாக்காதிபதி நல்லா இருக்கணும். மெயினாக வந்து வாக்கு ஸ்தானத்தோட அதிபதி நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 8 12 அதிபதிகள் என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லியாச்சு. திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லியாச்சு. திக்பலத்தை சொல்லியாச்சு. அடுத்து திக்பலத்துக்கு வருவோம். திக்பலம். அப்போ திக்பலம் எங்கேயாவது இருக்குதா பாருங்கள். இங்கே பாருங்கள், 4ஆம் வீட்டில் ஃபஸ்ட்டு லக்னத்தில் பாருங்கள், சுபகிரகம் யாரும் இல்லை. மெயினாக சுபகிரகன்றது யார், குரு புதன் இருந்தால் தான் இங்கே திக்பலம், அங்கே இல்லை. அடுத்தது 4ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் இங்கே இருந்தால் திக்பலம், அங்கே இல்லை.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி இருந்தாக்க திக்பலம். அப்போ இங்கே சனி இல்லை, அப்போ 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஆப்போசிட்டான சாரி 7ஆம் வீட்டில் இங்கே சனி இங்கே இருக்கணும். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இல்லை, அப்போ சனி திக்பலம் இல்லை. ஏன்னா சனி இங்கே உட்காந்துருக்காரு, 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீடுன்றது என்னது பாருங்க, 8, 9, 10. 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு. சூரியன் திக்பலம் அப்படின்னாவே அரசு சம்மந்தப்பட்ட டக்குன்னு மைண்டில் வந்து ஃப்ளாஷ் ஆயிடணும். ஏதோ ஒன்று அங்கே அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது வந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஆயிடணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சரி, சூரியன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் பகை வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. யாரோட வீடு? சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ சனி வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறாரு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து வக்ரம் ஆயிருக்கிறாரு. அப்போ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறான தன்மை. அந்த இயல்புக்கு மாறான தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரொம்ப பாதிப்பு வராது. ரொம்ப இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பார்னா அது வந்து 7ஆம் வீட்டில் இருந்தால் தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். வக்ரமாகி அது இயல்புக்கு மாறானது எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் இருக்காது, இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலை, வக்ரத்துக்கு ஆரம்ப நிலை அது 5ஆம் வீடு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி இங்கே சூரியன் திக்பலமாக இருக்காரு. அப்போ வந்து இங்கே சனி, இந்த வீட்டு அதிபதி சனி போய் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படிப்பு வந்துடும். படிப்பு தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற விஷயத்தில் எப்படி இருப்பார்? ஏன்னா எடுத்தோடனே படிப்பு தான் இல்லைங்களா? சரி, படிப்பு அப்படின்னாவே உங்களுக்கு 4ஆம் வீடு அதிபதி யார்? சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 19 டிகிரியில் சுக்கிரன் வீட்டில் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் பவராக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அங்கே கூட சனி இருக்கிறாரு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா விலகி இருக்கிறாங்க. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப விலகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த வீட்டு அதிபதி சந்திரன் வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல விதமாக இருக்கிறாங்க. கூட சனி இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் கேது இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஜாதகர் படிப்பு அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய லெவலில் படிச்சிருக்க மாட்டார். ஏன்னா கேது வந்து சுருங்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த வீட்டோட அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு தேவையான அளவு ரொம்ப அதிகமாக படிக்காமல் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் அதிகமாக, ஏன்னா அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு. கேதுன்றப்ப சுருங்கக்கூடிய கிரகம். அப்போ சுருங்கக்கூடிய கிரகம் அப்படின்றப்ப படிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரிபிள் டிகிரி, டபுள் டிகிரி அப்படிலாம் வந்து படிச்சிருக்க மாட்டார். ஓரளவுக்கு டெக்னிக்கலாக படிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு டெக்னிக்கல் அப்படின்னாவே சனி சம்மந்தப்பட்டது. சனி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். இந்த லக்னத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அதே மாதிரி வந்து 11ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகர் வந்து தொழில் கல்வி சம்மந்தப்பட்டதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து அங்கே மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி ஆகிட்டனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஏன்னா பங்கமாக இருக்கிறதுக்கு கணக்கு அது பங்கம்தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட அதில் என்ன மாதிரி வேலை படிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட, புதன் வந்து இங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. எப்பயுமே வந்து எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குதோ, ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட படிப்பு, அந்த கிரகத்தோட எண்ணங்கள், தொழில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே அமைஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி அமைஞ்சிடும். இதுதான் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகத்துலேயும் இது வந்து மேட்ச் ஆகும். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. புதன் வந்து பார்த்திங்கனாக்கா
நல்ல விதமாக இருக்கிறாரு. ஏன்னா குருவோட வீட்லேயே குரு கூடயே பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வைஸ் 2 பேரும் விலகி இருந்தாலும் புதன் வந்து 27 டிகிரி, 27 டிகிரி. அவரோட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சாரத்தில் இருக்கிறாரு. சூரியன் என்ன ஆகிட்டாரு, திக்பலமாக இருக்காரு. ராகு கூட இருக்கிறாரு, அது வேற. பட் திக்பலமாக இருக்காரு. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா 11 டிகிரியில் இருக்கிறாங்க. ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க 2 பேரும் சந்திரன் சாரம். ஏன்னா 2 பேரும் ஒரே டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியனோட வீடு புதன் வாங்கியிருக்க சாரம் பார்த்தீங்கன்னாக்க சூரியனோட சாரம். அப்போ புதன் வந்து சூரியன் வந்து எத்தனாவது வீடு, 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டுக்கு உரியவர் வந்து 10ஆம் வீட்டில் இருக்காரு, திக்பலமாக இருக்காரு, ராகு கூட இருக்கிறாரு. அப்போ புரிஞ்சிருச்சிங்களா? அப்போ ராகு கூட இருக்கிறாரு, சூரியன் கூட இருக்கிறாரு, 10ஆம் வீடு அப்படின்னாவே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகணும். புரிஞ்சுக்கிங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் புதன். அப்போ புதன்றது படிப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ அவர் எந்த வீட்டுக்கு உரியவர்? அவர் 6ஆம் வீட்டுக்கு உரியவர், 3ஆம் வீட்டுக்கு உரியவர், 6 3க்கு உடையவர், 3 6க்கு உடையவர். அப்போ 3ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு புதன் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ இந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுவாகுது. அப்போ தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக அவர் தைரியமெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் குருவோட கூட இருக்கிறனால தைரியம் எந்த விதமாக தைரியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். பயம் கம்மியாக இருக்கும், தைரியம் ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்றப்ப உங்களுக்கு தொழில், கல்வி. ஏன்னா புதன்றது படிப்புக்கு உண்டான கிரகம். ஆனால் அவருக்கு தேவையான படிப்பு கேது இங்கே இருக்கிறனால கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் பாருங்கள், கேது வந்து படிப்புக்கு உண்டான இடத்துல கேது யார் சாரம் வாங்கியிருக்கா? சனியோட சாரம் வாங்கியிருக்கிறாரு. சனியோட சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றப்ப சனி எந்த வீட்டுக்கு உடையவர்? 10 11க்கு உடையவர். அப்போ 10 11ன்றது என்னது? அப்போ சனி சம்பந்தப்பட்ட அப்படின்றப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, புதன் சம்மந்தப்பட்ட 3 இதுவும் வரைக்கும் வரும். சனி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி சந்திரன் கூட இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து அங்கே மறைஞ்சாலும் இந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய், புதன், சனி இது 3 சம்மந்தப்பட்ட படிப்பும் இந்த ஜாதகருக்கு இருக்கும், வரும். ஆனாலும் இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி யார்? இந்த லக்னத்துக்கு சனி வந்து சனி ஆப்போசிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில்காரகன் வந்து வேலைக்காரகன், தொழில்காரகன் எல்லாம் வந்து சனி. அப்போ இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? செவ்வாய். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நல்ல விதமாக இருக்கான்றப்ப. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அப்போ நிலம் சம்மந்தப்பட்ட படிப்பு, புதன்றது படிப்பு. அப்போ அந்த துறையில் அவர் நிலம் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து கம்மியாக படிச்சிருப்பார், ரொம்ப அதிகமாக படிச்சிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது. நான் சொன்ன விஷயம் கரெக்டு. அதே மாதிரி கரெக்டு சிவில் தான் வந்து படிச்சிருக்கிறாரு. அந்த ஜாதகர் வந்து சிவில் சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கிறாரு. அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதன்றது என்னது? அந்த டிராஃப்ட்ஸ்மேன், அந்த பிளான்லாம் போடுவாங்க இல்லைங்களா, வீட்டுக்கெல்லாம் பிளான்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த படிப்பு இவர் படித்து இவர் வந்து படிப்பை அந்த விதத்தில் படிச்சுட்டு அடுத்து அரசாங்க வேலையில் இருக்கிறாரு. ஏன் அரசாங்க வேலையில் இருக்கிறாரு? சூரியன் வந்து இங்கே திக்பலம். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னேன்? இப்போ 4ஆம் வீட்டை நம்ம சொல்கிறப்ப 4ஆம் வீட்டோட ஆதிபத்தி என்னதுங்க? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதமாக தான் இருக்கும். ஏன் அங்கே கேது அப்படின்றப்ப சில பிரச்சனைங்க வரும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்கும். இதே ராகு இருந்துச்சுனாக்கா அம்மாக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது, பிரிஞ்சு தான் இருக்கணும், இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது இருக்கிறனால கேது வந்து பிரித்து விட மாட்டார். கொஞ்சம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துருவார். ஞானத்தை கொடுப்பாருன்னா அந்த வீட்டில் என்னென்ன ஆதிபத்தியம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி விழுவும், நம்மளுக்கு உணர்த்துவார். அடி விழுவும் அப்படின்னாக்கா என்னது? படிக்கிறப்பயே சிக்கல், படிக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப சிரமம், ஏதோ ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும்.
ஆனால் அந்த வீட்டு அதிபதி அங்கே நல்ல விதமாக இருக்கிறனால அங்கே பிரச்சனையோடு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் போக போக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்ல விதமாக வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் படிப்புக்கு உண்டான கிரகம் நல்லா இருக்குது. அப்போ படிக்கிறப்ப ரொம்ப சிரமப்பட்டு படித்து ஒரு இவருக்கு தேவையான அளவு படிச்சுட்டு, அதாவது ஒரு டெக்னிக்கல் சைடில் நிலம் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் விஷயம், டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ குறைந்த அளவு படிப்பு அதையும் நான் சொல்கிறேன். அப்போ புரியுதா? அப்போ டிப்ளமோ சம்மந்தப்பட்டது. டிப்ளமா இவர் இந்த ஜாதகர் படிச்சிருக்கிறாரு. அப்போ பிஇ அந்த மாதிரி போல. அப்போ இந்த ஜாதகர் சிவில் சம்மந்தப்பட்டது டிப்ளமோ படிச்சிருக்காரு. டிப்ளமோ படித்து இவருக்கு அரசு வேலை கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அரசு வேலை எப்படி கிடைச்சிச்சு? புரியுதுங்களா? வேலை அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? 6ஆம் வீடு. வேலைனாவே 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். அப்போ உடனே 10ஆம் வீட்டை பார்த்துடணும். அப்போ 10ஆம் வீட்டை பார்த்தாக்க உங்களுக்கு யார் இருக்கா? சூரியன் அங்கே இருக்கிறாரு. கூட ராகுவும் ஒரே டிகிரியில் 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட சாரத்தில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு. கேது எப்பயுமே எல்லாத்தையும் ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. சரி, அது இருக்கட்டும். இங்கே ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது? ஒரே டிகிரியில் இருந்தால் என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? எப்பயுமே ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ, சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ, அந்த வீட்டை கெடுத்து தான் அவங்களோட பலன் இருக்கும். அப்படின்னா இந்த ஜாதகர் 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு. அப்போனா அரசு வேலைக்கு போகணும். அப்போ சூரியன் கூட ராகு இருக்கிறாரு அப்படின்றப்ப அப்பாவை கெடுத்து அவருக்கு பாதிப்பு அவரோட வேலையை இவர் வாங்கியிருக்கிறாரு. புரிஞ்சாச்சுங்களா? பாயிண்ட் வந்துச்சுங்களா? இதுதான் விஷயம். 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. சந்திரனோட சாரத்தில் இருக்கிறாங்க. சந்திரன் எந்த வீட்டுக்குரியவர்? 4ஆம் வீட்டுக்குரியவர். அந்த வீட்டில் கேது இருக்கிறாங்க. அந்த கேது சனியோட சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ சனி எந்த வீட்டுக்குரியவர்? 10, 11க்கு உடையவர். இப்போ புரியுதுங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமா எல்லாம் பிரச்சனை கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு பிரச்சனை ஏன் பிரச்சனை வந்துச்சு? இங்கே ராகு 10ஆம் வீட்டில் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ சூரியன் அங்கே திக்பலமாக இருக்கிறதுனால அப்பாவோட வேலை கிடைச்சது இந்த ஜாதகருக்கு. ஓகே, இப்போ படிப்பு என்ன படிப்பு படித்தார்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்புனவே புதன் காரகன். அப்போ அந்த புதன் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி கூட இருக்கிறாரு. அப்போ படிச்சுட்டாரு. ஆனால் இன்னொரு விஷயமும், அந்த டிப்ளமா படித்தாலும் நல்ல விதமாக படிச்சிருக்கிறாரு. சும்மா ஏனோ தானோலாம் படிக்க மாட்டாங்க. படிக்கிறது நல்ல விதம். ஏன்னா புதன் நல்ல இடத்துல இருக்கிறாரு. புதன் நல்ல விதமாக இருக்கிறனால நல்ல விதமாக கிளியராக நல்லா படிச்சிருக்கிறாரு. படித்து அரசாங்க வேலையை அவங்க அப்பாவோட வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மேற்படிப்பு படிச்சிருக்கிறாரு. அதுக்கு உண்டான ஏன் மேற்படிப்பு அப்படின்னு அதாவது டிப்ளமா மேற்படிப்பு அதுக்கு அப்போ என்ன கேட்டீங்கன்னா 4ஆம் மேல் படிப்பு. ஆரம்ப படிப்புனாக்கா 2ஆம் வீடு. மேல் படிப்புனா உங்களுக்கு 4ஆம் வீடு. 4, 5 இதெல்லாம் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீடு அப்படின்றப்ப அந்த வீட்டு அதிபதி சந்திரன் அங்கே உச்ச நிலையில இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீடும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த வீட்டு அதிபதி இங்கே திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்னப்ப சூரியன் யார் சாரத்தில் இருக்கிறாங்க? சந்திரனோட சாரத்தில். அந்த சந்திரன் எங்கே இருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இந்த வீட்டு அதிபதி அங்கே ராகு கூட இருந்தாலும் ராகு இருக்கிறதுனால அப்பாவை தான் கெடுத்து பலன் இருந்துச்சு. அதனால தான் அப்பாவோட வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேற்படிப்பு படித்தார். பிஇ படித்தார். அப்போ பிஏ படிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்துச்சு. ஆக மொத்தம் இந்த 10ஆம் வீட்டை கெடுத்தாரு. சரி, ஓகே. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல 9ஆம் வீடு தானே அப்பாவோட வீடு. அப்போ 9ஆம் வீட்டில் ராகு சூரியன் இருந்தால் தானே அங்கே பாதிப்பு வரணும்? அப்படின்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் வீட்டோட அதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. புதன் பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் அவங்க உட்காந்துருக்குறாங்க. பட் சூரியனும் ராகுவும் அவங்க எந்த வீட்டில் இருந்தாலும் எந்த வீட்டில் உட்காந்துருக்குறாங்களோ அந்த வீட்டு பலனும் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு சூரியன் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பாவோட வேலை, ஜீவனம்,
ஜீவனம். அப்போ ராகு 2 பேரும் ஒரே சாரத்தில் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து அந்த வீட்டை கெடுக்காருன்னா அவங்க அப்பாவுக்கு வருமானம் வராது. இனிமே வந்து இந்த ஜாதகருக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பலன் எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, இப்போ படிப்பை சொல்லியாச்சு, இந்த வேலையை சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. இப்போ மெயினாக வந்து லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி இருக்கிறாரு. அப்போ 5, 9 கூட எப்படி இருக்கிறாங்க, மற்ற விஷயம்லாம் நம்ம சொன்னோம், பார்வை இதெல்லாம் சொன்னோம். சரி, இப்போ வந்து இந்த ஜாதகம் வேற என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. இந்த ஜாதகத்தை பற்றி நான் அந்த ஜாதகத்தை நிறைய விஷயங்கள் சொன்னேன். பட் இப்போ வந்து சிம்பிளாக வந்து முடிக்கணும் அப்படின்னாக்க முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயத்தை வேணால் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல சூரியனை பற்றி சொல்லியாச்சு, ராகு இவங்க 2 பேர் இருக்கிறாங்க சொல்லியாச்சு, புதன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து சுக்கிரன், செவ்வாயும் சொல்லியாச்சு. ஓரளவுக்கு தான், நான் எல்லாம் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டெப்த்து போனால் டைம் ஆகிப்படும். நேற்றும் டைம் அதிகமாகி போச்சு, முந்தானத்து டைம் அதிகமாகி போச்சு. அதனால் ரொம்ப சிம்பிளாக நான் முடிச்சுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் இங்கே இருக்கார் 2ஆம் வீடு, அடுத்தது சனி இங்கே இருக்கிறாரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பு தசாபக்திக்கு டைரெக்டாக வந்துடுவோம். இப்போ இந்த தசை எப்படி போயிட்டுருக்கு, இந்த தசை எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி இப்போ சனி இல்லைங்களா, சனி தசை. சனிக்கு முன்னாடி என்ன தசை, குரு. அந்த குரு தசையில் இதுக்கு முன்னாடி சனி தசை, சனி புக்தி சுய புக்தியில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி குரு தசை ராகு புக்தியில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இதை சொல்லிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பை சொல்லியாச்சு, வேலை சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தசை சுக்கிர புக்தி. அப்போ இதுக்கு முன்னாடி குரு தசை ராகு புக்தியில் எப்படி இருந்தார் அப்படின்னா, ராகு எங்கே இருக்குது, 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டை அதிபதி போலேயே வேலை செய்வார். ரெண்டாவது இந்த வீட்டை யார் பார்க்குறாங்க, ரெண்டாவது வந்து பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ராகு எந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு பொதுவாக நல்லது அப்படின்னாக்க மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டில் வந்து ராகு இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்லி பொதுவாக தான் சொல்கிறான். கண்டிப்பாக வந்து அங்கே இருந்தால் நல்லது தான் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே நல்லது பண்ணியிருக்கு. என்னன்னா யாரை கெடுத்து பலன் பண்ணுச்சு, அந்த பலன் எப்படி இருந்துச்சு, அப்பாவை கெடுத்து பலன் இருந்துச்சு. அதனால் ராகு வந்து கெடுத்து தான் பலன் இருக்கும். அப்போ ராகு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து ராகு குரு தசையில் ராகு புக்தியில் இங்கே 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போ 10ஆம் வீட்டுன்றது என்னது, ஜீவனஸ்தானம். அப்போ அந்த ஜீவனம் ஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராகு புக்தி, ஏன்னா புக்திநாதன் வந்து செயல்படுத்தணும். ஆனால் தசாநாதனை மீறி புக்திநாதன் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. தசா தான் மெயின். அப்போ தசாநாதன் யார், குரு. அப்போ குரு வந்து பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தசாநாதன், முக்திநாதன் ராகு. அப்போ இந்த இடத்துல இந்த அரசாங்க வேலை இருக்கிறப்ப ஒரு சில சைடு இன்கம் பார்க்கலாம், சைடில் ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் நல்ல விதமாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எது, ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் வந்து யார் இருக்கா, ராகு. குரு வந்து பாக்கியாதிபதி. அப்போ குரு தசை ராகு பக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் செஞ்ச தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருந்துச்சு. அப்போ ராகு அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அலைஞ்சு ஃபீல்டு ஒர்க்லாம் நிறையா பண்ணி நல்ல விதமாக சம்பாரித்து நல்ல விதமாக இருந்தார். நான் அடிக்கடி நேற்று முந்தானத்தை ஒன்று சொல்லுவோம் பாருங்கள். எப்பயுமே வந்து சனி பகவான் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது நிரந்தரம். சனி பகவான் கொடுத்தா நிரந்தரம். ராகு கொடுத்தாலும் சரி, குரு கொடுத்தாலும் சரி, அது நிரந்தரம்னு நம்ம சொல்ல முடியாது. ராகு கொடுக்குறாரு, இல்லை குரு வந்து கொடுத்துருக்குறாரு, ராகு தசையில் நிறையா வந்து பணம் வந்துச்சு, சொத்து வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி குரு தசையிலையும் நிறையா பணம் வந்துச்சு, சொத்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது நிரந்தரம் இல்லை. ஆனால் ராகுலையும் கொடுத்து குருவிலையும் கொடுத்து சனியும் கொடுக்குற நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அது சூப்பர். அது ஜாதகம் வந்து யோக ஜாதகம்.
பெரிய பெரிய தசை வந்து 3 தசை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா அவ்வளோதான். அவங்க வந்து லைஃப்பில் வந்து கீழே இறங்க மாட்டாங்க, நல்ல விதமாக செட்டில் ஆகிடும். அது முக்கியமாக சனி கொடுக்கணும். சனி கொடுத்தா அந்த சொத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போகும். குரு கொடுக்குறதையும் ராகு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு போகுன்றதை சொல்ல முடியாது. இந்த தலைமுறையிலே வந்து அடுத்த சனி தசை வருதுங்களா, சனி வந்து பிடிக்கிட்டு விட்டுருவாரு. சனி வந்து பாவத்துவமாக இருந்தா, ஆனால் இங்கே சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் சனி பகவான் வந்து பாப கிரகம், முழு பாபர் இருள் கிரகம். பட் இருந்தாலும் அவர் கெடுக்கிற இடத்துல இல்லை. பட் இருந்தாலும் குரு தசை ராகுபக்தியில் நல்ல விதமாக சம்பாரிச்சாங்க. கடைசியில் அடுத்த தசை வந்துச்சு சனி தசை. சனி புக்தியில் எப்பவுமே சுயபக்தி நல்லா இருக்காது இல்லைங்களா? எப்பவுமே நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம் பாருங்க. என்ன சொல்லுவோம்? கடைசி ஒரு தசையில் கடைசி புக்தி வந்து நல்லது பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த தசை நல்லா இருக்கும். இது பொதுவாக சொல்கிறது. இது பொதுவாக சொல்கிறது. சில பேருக்கு மாறி நடக்கும். இந்த ஜாதகருக்கு மாறி நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைடு இன்கம்னு சொல்லிட்டு மறைமுகமான தன லாபம். ஏன்? ராகு 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ராகு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா உழைக்காமல் வரும் பணம். அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஒன்று போட்டோம்னா நிறையா வரும்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணார் ராகு பக்தியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நல்ல ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணி அந்த நான் சொல்லிடுறேன், ஓப்பனாகவே சொல்லிடுறேன். கிரிப்டோ கரன்சி அது நல்ல விதமாக பண்ணியிருந்தாக்க பண்ணியிருக்கலாம். அது இன்டெரக்டாக போய் மாட்டணும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் சனி தசை சனி புக்தி வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி உளுந்துச்சு. என்ன காரணம்? சனி எங்கே உட்காந்துருக்காரு? தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இயல்புக்கு மாறான தன்மையில் உட்காந்துருக்கிறாரு. எப்பயுமே சனி பகவானை பார்த்தீங்கன்னாக்கா நேர் வழியில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சனி பகவான் அவரோட இது கேரக்டர் வந்து அந்த மாதிரி. ராகு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பிரம்மாண்டம். எதுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கணும், அதுக்கு தகுந்த வருமானமும் வரும். சம்பாதிக்கணும், எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதிக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், நம்மளுடைய கனவு இந்த மாதிரி சம்பாதிச்சோம்னா இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கே சொத்து வாங்கலாம், இங்கே சொத்து வாங்கலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், இந்த கார் வாங்கலாம், அந்த கார் வாங்கலாம். மொத்தத்தில் ஒரு பெரிய கனவு வந்துடும். ராகுனாவே அப்படி தான். நாங்கள் பிரம்மாண்டம் தானே. ராகு வந்து கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக கொடுப்பார், கெடுத்தாலும் பிரம்மாண்டமாக கெடுப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து குரு தசை ராகு பக்தியில் நல்லா கொடுத்தாரு, நல்லா சூப்பராக கொடுத்தாரு. சனி வந்து பிடுங்கினாருங்களா? பிடுங்கிட்டு கடைசியில் ஏற்கனவே அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இந்த ஜாதகர் இருக்கிறாரு. அதுவே சூப்பரான வேலை, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை, நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு டிப்ளமோ படித்தப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருந்தார். அப்புறம் அரசு வேலையில் வந்து பிஏ முடித்தோம்னா நல்ல விதமான வேலைக்கு போனார். நல்ல விதமாக அதோடு இருந்திருக்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுத்தாரு. சனி வந்தவன்னா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டார். என்னென்னலாம் வந்துச்சு அதுக்கு மேலே 10 மடங்கு பிடிங்கிட்டு விட்டார். அப்போ 10 மடங்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? கடன் ஆகிடுதுங்களா? அப்போ லட்ச கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அது லட்சங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா தான் ஆயிருக்கும், லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா சனி தசை சனி பக்தியில் எப்பவுமே கிளாஸ் எடுப்பார். சனி வந்துட்டாலே நம்மளை வந்து அப்படியே பக்குவப்படுத்துவார்னா அப்போ அதில் எந்த இதில் நம்மளுக்கு வந்து வருமானம் வரணும்னு அமைப்பு இருக்குதோ அதில் ஒரு அடியை கொடுப்பாரு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லா டிஸ்அட்வான்டேஜ், அதாவது நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு வரணுமோ அத்தனை பாதிப்பையும் பண்ணுவார். அத்தனை பாதிப்பை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த தப்பை மறுபடியும் பண்ணுவோங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அப்போ மறுபடியும் அந்த தப்பை வந்து நம்ம பண்ண மாட்டோம். அப்போ நம்ம வந்து சனி வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டார். நம்மளுக்கு கெடுக்காமல் இருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமாகவே இருப்போம். அப்போ அங்கே சனி வந்து நம்மளுக்கு நல்ல விதமாக அங்கே ஒரு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்ல விதமாக ஆயிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி தசை சனி புக்தியில் ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. திருப்பி நம்ம மேலே வருவோமா
இந்த இந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுவோமா, அந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான இது இல்லை. சனி தசை சனி புக்தியில். அடுத்தது சனி தசை புதன் புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மைண்ட் இல்லைங்களா, புதன் நல்லா இருக்கிறாருல, சுபத்துவமாக இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற புதன் புக்தி வந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லாமல் சனி தசை புதன் புக்தி 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் நல்ல விதமாக இருக்கிறாரு. அப்போ வேலை சம்மந்தப்பட்டது அதில் வந்து இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இனிமேல் வந்து இந்த இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. சனின்றது என்னதுங்க, நேர்வழியில் சம்பாதிக்கணும். குரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. ஆனால் சனி வந்து சுபத்துவமாக இருந்தாக்க நல்ல விதமாக சம்பாதிக்கணும். ஏன்னா டிசிப்ளினுக்கு உண்டான கிரகம், டிசிப்ளினாக இருக்கணும். ஆனால் சனி வந்து கொஞ்சம் பாவத்துவமாக இருந்துச்சுனாக்கா எப்படினாலும் சம்பாதிக்கலாம், அது எல்லா குறுக்கு வழியில் சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் தோணும். இங்கே ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சனி வந்து இங்கே 2ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு, தனஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. ஏன் வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஓரளவுக்கு அங்கே சந்திரன் வேறு இருக்கிறனால, அங்கே சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறனால, சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறனால ஏன் வந்து அந்த கெடுத்தல் வந்துச்சு, கிரிப்டோ கரன்சிக்கு ஏன் போகணுன்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ராகு இங்கே சம்மந்தப்படுறாரு 10ஆம் வீட்டோட. சந்திரன் சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சந்திரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அந்த வீட்டில் சனி வந்து வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ சனி தசை வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் திரும்பி நின்றுட்டார். கொஞ்சம் நிறையெல்லாம் இல்லை, ஏன்னா அது 5ஆம் வீடு. அப்போ திரும்பி நின்றுட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த நான் சொன்னாலும் பார்த்தீங்களா ஒரு 10-15% பாதிப்பு வரும், 20% பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்பை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போவும். முக்கியமாக வந்து அந்த சனி தசையில் வந்து சனி தசை சனி புக்தியில் வந்து அவ்வளோதான், மேலே ஏன் வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு இந்த ஜாதகருக்கு. ரொம்ப நுணுக்கமாக கொஞ்சம் உள்ளே போனோம்னாக்கா பார்த்தீங்கன்னா டெப்த்துக்குள்ளே போனோம்னாக்கா நமக்கு பலன் வந்து பல ஆங்கிளில் நமக்கு நிறைய ஃப்ளாஷ் ஆகும். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி தசை புதன் பக்தியில் நல்ல விதமாக மூளையை யூஸ் பண்ணி நம்ம செய்கிற தொழில் தான் செய்யணும். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் கொடுத்த தொழில், யார் அப்பா கொடுத்த தொழில், அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து புதன் பக்தியில் 6க்கு உடையவர் 9ல். அப்போ பார்த்தீங்கன்னா 6க்கு உடையவர் 9ல் அப்படின்றப்ப 9ன்றது பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதி கூட இருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா மறைவு 6ஆம் வீட்டுக்கு உடையவர் அப்படின்றப்ப அங்கே 6னாவே மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக தன லாபம், நல்ல சுபத்துவமாக இருக்குன்னா மறைமுக தன லாபம். 2வது 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அது நம்ம வேணாம், நம்ம புதனை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அப்போ அலைஞ்சிக்கிட்டு இருந்தார், ஃபீல்டு ஒர்க்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்துட்டாரு. இப்போ உட்காந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் புதனில் நல்ல விதமாக ஆகிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாலும் அந்த அடி விழுந்துச்சு இல்லைங்களா, அந்த குரு தசை ராகு பக்தியில் விழுந்த அடியை வந்து அதில் நல்லா இருந்துச்சு. சனி தசை சனி பக்தியில் விழுந்த அடியை வந்து புதன் பக்தியில் கொஞ்சம் வந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு வந்தாச்சு. அடுத்தது சனி தசை புதனுக்கு அப்புறம் என்னங்க கேதுல வந்து எண்ணத்தை கொடுப்பாரு, ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. ஏன்னா 4ஆம் வீட்டில் கேது வந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பழைய மாதிரி இருந்த மாதிரி அப்படியே வந்துட்டார். எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஞானத்தை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வண்டி வாகனம் காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசாக வந்துச்சு. வண்டி வாகனம் காரு வீடு சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதெல்லாம் மொத்தத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேது முடிஞ்சு அடுத்தது சுக்கிரனில் கொடுத்துட்டாரு. இப்போ சுக்கிர புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிர புக்தி எப்போ வந்துச்சோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே லைஃப் ஸ்டைல் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அங்கே சில சிக்கல்களை கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு அதை நான் சொல்கிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்தவொடனே சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையை கொடுப்பாரு. அது ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானை வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறியே உட்காந்துருக்குறாங்க. அப்போ இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் வருது. அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாவே உங்களுக்கு இப்போ சனி தசை சுக்கிர பக்தி
இப்போ சனி தசை அப்படின்னாவே உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து என்னது, இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி. இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி. இதே லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? சரலக்னம் இல்லைங்களா? அப்போ சரலக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? 11. அப்போ பாதகாதிபதி யார்? சனி பகவான் வந்து பாதகாதிபதி போய் வந்து மாரகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. பாதகாதிபதி வந்து மாரகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, மாரகாதிபதி வந்து பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆக 2 பேரும் மாறி உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த சனி தசை சுக்கிர புக்தி வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் நல்லது பண்ணி அவரோட உடம்பு விஷயத்தில் பிரச்சனை பண்ணிடுச்சு. ஏன் உடம்பு விஷயத்தில் பிரச்சனை பண்ணுச்சு? மாரகாதிபதி பாதகாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரகாதிபதி புக்தி நடக்குது, பாதகாதிபதியோட தசை நடக்குது. அப்போ இவங்க 2 பேரும் மாறி உட்காந்துருக்காங்கன்னா அப்போ பாதகமும் மாரகத்துக்கு, மாரகம் அப்படின்னாவே என்னது? மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம். மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம் 3 முறை வந்து இந்த ஜாதகர் வந்து பெரிய அடி விழுந்திருக்கு உடம்பு விஷயத்தில். எப்படி? எல்லாம் ரத்த சம்மந்தப்பட்டதுலேயே ப்ராப்ளம், எல்லாமே ரத்த சம்மந்தப்பட்டதுலேயே பிரச்சனை. ஏன் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு புதன் வந்து 6க்கு உடையவர். செவ்வாய் வந்து புதன் சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் வந்து புதன் சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புதன் புக்தியிலே வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. புதன் புக்தியில் தான் ஃபஸ்ட்டு அடி விழுந்துச்சு, லாஸ்ட் எண்டில். அதுக்கப்புறம் கேதுல அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக, சுக்கிரனில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் இல்லைங்களா? ஃப்ரீ ஆனவொன்னா பழைய மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. அது ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகரை அதை நான் முடிச்சுட்டு அப்புறமா அந்த விஷயத்துக்கு வரேன். ஏன்னா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரத்த சம்மந்தப்பட்ட காயம் நிறைய வந்துச்சு, இது ஒரு டைமு. செகண்ட் டைமு எல்லாம் சுக்கிரன் ஸ்டார்டிங், அதான் புதன் எண்டில் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் ஞானத்தை கொடுத்தாரு. அதை நான் சொல்லிடுறேன். ஞானத்தை கொடுத்தாருன்றது அதை நம்ம சொன்னால் தான் நம்ம அடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வரும். அதை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் கூட உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் அங்கே உச்சமாயிருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டோட அதிபதி சந்திரன் வந்து அப்போ 4ஆம் வீடு. இப்போ 4ஆம் வீட்டோட அதிபதி வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னாக்க அந்த வீட்டில் உட்காந்துருக்க கேது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி சாரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ சனி சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு உரியவர்? 10-11 கூடவர். அப்போ தொழிலெலாம் நல்லா நடக்குது, வேலையெல்லாம் நல்லா நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவில் இல்லை. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து அந்த குரு தசை ராகு புக்தியில் வந்து பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்டாண்டர்டான இன்கம் பார்க்குறப்ப அது வந்து பெருசாக தெரியல. பிரம்மாண்டமாக சம்பாதிச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது இல்லையா? அப்போ ஒரு திருப்தி இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா இவருக்கு பொதுவாகவே வந்து இயற்கையாகவே இவருக்கு திருப்தி இருக்கா. எவ்வளோ தான் பணம் இருந்து, எவ்வளோ தான் வந்து சொத்து இருந்து, எவ்வளோ தான் இருந்தாலும் எல்லா அனுபவிக்கிறதுக்கு உண்டான அத்தனையுமே இருந்தாலும் ஒரு விரக்தி சம்மந்தப்பட்டதில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேது சாரத்தில் இருக்கிறாரு. கேது எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முழுமை ஆரம்பத்தில் கிடையாது. ஒரு பெரிய லெவலில் இது படிக்கல. அதே மாதிரி இந்த வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாருன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குறைச்சி தான் கொடுப்பாரு. ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு கார் வாங்கலாம், ஒரு பெரிய லெவலில் ஒரு வீடு கட்டலாம், ஒரு பெரிய லெவலில் எல்லாம். ஏன்னா அந்த வீட்டு ஆதிபத்தியம் 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம். அது
எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு முழுமையாக இருக்காது. எல்லாம் கம்மி கம்மியாகவே இருக்கும். இந்த ஜாதகருக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்மந்தப்பட்டது. அங்கே பரிவர்த்தனை அப்படின்றப்ப சனி அந்த வீட்டில் இதாக இருக்கிறார் அப்படின்றப்ப இந்த வக்ரமாக இருக்கிறாரு. சந்திரன் கூட, அப்போ சந்திரன் அப்படின்னாவே நீர் கிரகம். சந்திரன் வந்து நீர் கிரகம். அப்போ இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப சில ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு சில பழக்கங்கள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் வந்து அங்கே உச்சம் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது சந்திரன் சாரத்திலே வேறு இருக்கிறாரு. இப்போ 4 கூடியவர் சரராசிக்கு உண்டானவர் எங்கே உட்காந்துருக்காருங்க? சரராசிக்கு உண்டானவர் ஸ்திர ராசியில் வந்து உட்காந்துருக்கிறாரு. சரராசிக்கு உண்டானவர் ஸ்திர ராசியில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் நீர்கிரகம் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப சனி கூட இருக்கிறனால உங்களுக்கு டோட்டலாகவே அங்கே பிரச்சனை. எல்லாம் பாருங்கள், எல்லாம் சந்திரன் தான் எல்லாம் இதாகுது. இங்கே பாருங்கள், சனி வந்து சூரியன் சாரத்தில் இருக்கிறாரு. அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் சந்திரன் சாரத்தில், சந்திரன் தான் நிறையா இருக்குது. அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே இருக்கிறாரு. அப்போ நீர் கிரகம், அப்போ தண்ணி சம்மந்தப்பட்டது. அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, எல்லாமே அந்த பால் சம்மந்தப்பட்ட இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நல்ல விதமாகவே பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பால் பிடிக்காது. சில பேருக்கு பால் சம்மந்தப்பட்டது சாப்பிட்டாவே வந்து ஒத்துக்காது. அதனால நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க சந்திரனுக்கு உண்டாந்து பால் மெயினாக. அப்போ அந்த திரவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா பிடிக்கும். அப்புறம் திரவம் சம்மந்தப்பட்டதை அந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி போனதுனால வேலை சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. உடல் ரீதியில் பிரச்சனை வந்துச்சு. இப்போ சுக்கிரனில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது காரணமே வந்து அதுதான். ஃபஸ்ட்டு ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அடிபட்டுச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் அந்த ஆல்கஹால்னால தான். 2வது முறை பயங்கர பிரச்சனை வந்துச்சு. நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக மொத்தம் இருமல், அதாவது இருமல் நுரையீரல் சம்மந்தப்பட்டதில்ல, இது இருமல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இருமல் சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே உயிர் போய் உயிர் வந்தது. பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இந்த ஜாதகர் நம்மளுக்கு நெய்பர் தான் அவர். அதனால் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு டைம் வந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, ரத்த சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் அடிபட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து நெய்பர்ன்றனால உடனே நான் தான் போய் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவருக்கு எல்லாம் பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டாச்சு. 2வது முறை இருமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நிற்கல. இருமல்னால் அது சாதாரண இருமல்லாம் கிடையாது, அது பயங்கரம். அந்த மாதிரி இருமல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜாதகர் வந்து இதாகிருப்பார் பார்த்துங்க. இதுக்கு மேலே புறை ஏறிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. புறை ஏறினது அது திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். அவர் முடிவே பண்ணிட்டார், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம், எதனால் அப்படி ஆச்சு? இந்த ஆட்கள் அப்போ அந்த குடும்பத்தை வந்து அங்கே கெடுக்குது. குடும்பஸ்தானத்தில் அங்கே சனி இருக்கிறாரு, சனி தசை நடக்குது, சுக்கிர புக்தி. அப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி ரெண்டும் இங்கே மாறி மாறி நடக்குது. அப்போ பாதகத்தையும் பண்ணும், மரணத்துக்கு நிகரான கண்டத்தையும் கொடுக்கும். அப்போ அந்த ஜாதகரோட மனநிலை எப்படி இருக்கும், அவரோட அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்கள். இதை இப்போ சொல்கிறதுக்கு நான் ஈஸியாக இருக்கும், அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் வந்து நேரடியாக பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயந்தான். எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க, உடனே நான் போனேன். நம்மளுக்கு தான் கொஞ்சம் மெடிக்கல் லைனில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. உடனே போனவுடனே டாக்டர்கிட்ட போகணும், அங்கே போகணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், எல்லாம் பெரிய இதெல்லாம் சொன்னாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணேன். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே வந்து என்ன பண்ணேன், அது முக்கியமாக மெடிக்கல் லைனில் உடனே என்ன பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஏற்கனவே அங்கே ஆல்கஹால் இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும்.
இதில் புறையேறி இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்குங்க அந்த இடத்துல, தொண்டையிலேருந்து டோட்டலாக அந்த சைடு ஈடு எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, எல்லாம் ரப்சர் ஆயிருக்கு. டோட்டலாக இருமி 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 அந்த இடத்துல டோட்டலாகவே அங்கே புண்ணாயிருக்கு. இரிட்டேஷன் அங்கே அங்கே அந்த அந்த கிக்கில் இருக்கிறனால அவருக்கு தெரியல. ஆனால் இருமல் மட்டும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு, பயங்கரமாக 2 மணி நேரம். உடனே அவங்கெல்லாம் பயந்து போய் எல்லாம் இது பண்ணி, ஒன்றும் இல்லை, 2 ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, 2 ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாக்கா ஒரு ஆல்கஹாலில் இருக்கிறாங்க, அங்கே போனாக்கா உங்களுக்கு எதுவுமே வந்து இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. 6 மணி நேரம் முடிஞ்சாதான் அங்கே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இருமல் வந்து நிற்கணும் அப்படின்ட்டு 2 ஐஸ்கிரீம் அது வாங்கிட்டு வரது கூட ஆள் இல்லை. உடனே நானே போய் வாங்கிட்டு வந்து அந்த புற இருமல் வந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு அந்த 2 பேக்கும் பார்த்தீங்கன்னா முடித்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அது உள்ள அந்த கூலிங் போக 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 பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த சப்சைட் ஆச்சு. அந்த இருமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாகிட்டு, அதுக்கப்புறம் அந்த அவருக்கு பயம் தெளிஞ்சு போய் அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டார். அப்புறம் டெம்பரவரியாக ஒரு டாக்டர் பக்கத்தில் இருந்தார், அவரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து சொன்னார், இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் எதுவுமே வேண்டாம், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து அந்த இருமல் கம்மியானவொன்னே படுத்தார், தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் தான் தெரியுது அவருக்கு என்னென்ன பண்ணுச்சு, என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் போய் அவருக்கு எல்லா அட்வைஸும் பண்ணோம். அதெல்லாம் விட்டுருங்க, அது ஒரு பெரிய கதை, அதை விட்டுருங்க. அடுத்தது இப்போ இந்த நேற்று திடீர்னு நைட்டு 11:30 மணிக்கு ஃபோன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. நம்ம ஓடி போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸு, அப்படியே ரத்த வெள்ளம் மாதிரி, அப்படியே பிளட்டு ஃபுல்லாக. பார்த்தவொன்னே நானே பிளட் எடுக்கிறாள், எவ்வளோ பிளட்டை பார்த்துருப்போம். பிளட்லேயே 35 வருஷமாக பிளட்டில் வந்து ஊறி பிளட்டை பார்த்து நம்மளுக்கு அதை பார்த்தவொன்னே நம்மளுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போயிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய்ட்டு, ஏன்னா இது நைட்டு 11:30 மணி இல்லைங்களா, உடனே வந்து போயாச்சு. போயிட்டு அங்கே போய் என்னென்ன பண்ணுவோம், என்னென்னா அங்கேயும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை, ஆல்கஹால் தான், அதனால தான் ப்ராப்ளம். அங்கே போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணி, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிக்கில் அந்த இருமி சளி வந்திருக்கு, அதை துப்புறதுக்காக வந்திருக்கிறாரு. பாருங்கள், மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி லைஃப்லேயே அது மாதிரி நடந்ததில்லை. எவ்வளோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி எத்தனை தடவை ஆயிருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆல்கஹால் எப்பயுமே யூஸ் பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி விஷயம் என்ன நடக்குது, என்ன ஆயிருக்கு, பாத்ரூம் அந்த வாஷ் பேஷன்ட்ட போய் அந்த இதை துப்புறதுக்காக போயிருக்கிறாரு. அவர் கட்டியிருந்த அந்த லுங்கி வந்து காலில் அந்த பெருவரலில் தடுக்கி விட்டு, கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார், தடுக்கி விட்டு அப்படியே விழுந்தா இருப்பாருங்க. இது நார்மலாக இருந்தால் கீழே ஒருத்தங்க தடுக்கி விட்டு விழுந்தாலும், ஒருத்தங்க கீழே விழுவுறாங்க அப்படின்னா கை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ கை தான் ஃப்ராக்சர் ஆகும். அவ்வளோ பெரிய வெயிட்டு கை விழுந்தால் கை ஃப்ராக்சர் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன ஆச்சு, கீழே போய் விழுந்து டைரெக்டாக மூஞ்சி போய் அடிபட்டு, இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, நேசல் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகி, அது அந்த இடத்துல அந்த சில்லி மூக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது உடஞ்சி ஊற்றுது. அப்படியே ரத்தம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டருக்கு மேலே. அதுவும் அந்த ஒயிட் டைல்ஸில் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அவங்க வீட்டிலலாம் எப்படி இருந்திருப்போம். உடனே நம்ம மெடிக்கலில் இருக்கோம், டக்குன்னு கூப்பிட்டு போய் டாக்டர்ல பேசி என்ன பண்ணணும் என்ன இதுன்னு உடனே அட்மிஷன் போட்டு 1 நாள் தான் அட்மிஷன். அப்புறம் சிடி உடனே எல்லாமே நடந்துருச்சு. சிடி ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணு கரெக்டாக எங்கேருந்து போகிறப்ப இவருக்கு என்ன நடந்திருக்குன்றதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன் நான். இதுதான் நடந்திருக்குங்க, இதனால தான் பிளட் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம போய் எல்லாம் இதுன்னு பார்த்தா டாக்டரும் அதே மாதிரி சிடி ஸ்கேன் பண்ணி இதுதாங்க நடந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலான்னு ஒரு 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சுட்டு வீட்டில் போய் நல்ல விதமாக இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் மறுபடியும் இவருக்கு 2025 டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே மாரகாதிபதி புக்தி, பாதகாதிபதி தசை. அப்போ பாருங்கள், அப்போ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவருக்கு நேரம் வந்து சரியில்லை அப்படின்னு நான் வந்து எல்லாம் தெளிவாக எல்லாம் சொன்னேன். இனிமேல் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ
இவ்வளோ நாள் வந்து நல்ல விதமாக வந்துட்டு இருந்த தசை வந்து குரு தசையிலேருந்து எல்லாமே நல்ல விதமாக வந்தது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் பிஸ்னஸ் ஆக்டிவ் இருந்துச்சு, சனி புக்தியில் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவ் இருந்துச்சு. புதனில் கொஞ்சம் மேலே வந்தார். அடுத்ததுக்கு அந்த கேதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. சுக்கிரன் வந்தவொன்னா சுக்கிரன் என்ன பண்ணுவார், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓவர் ஆயிடுச்சு. இதில் சுக்கிர புக்தியில் தான் இது ஆல்கஹால் ஓவர். அப்புறம் ஆக 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 என்ன ஆச்சு கேட்டிங்கனாக்கா, இந்த அப்படியே அடுத்தடுத்து இந்த 3 விதமான சம்பவங்களும் அப்படியே நடந்துச்சு. இதில் புதன் புக்தியில் அந்த எண்டில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இவ்வளோ நடந்தாலும் அந்த நேரத்தில் தான் நல்ல விதமாக இருக்கிறாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புக்தி மாரகாதிபதி புக்தி. எப்பயுமே மாரகாதிபதி, பாதகாதிபதி, அட்டமாதிபதி இவங்கெல்லாம் வந்து சம்மந்தப்படுறாங்க அப்படின்னாவே அங்கே கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒன்று மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு இது அப்படின்னாக்கா, உங்களுக்கு சனி தசை சுக்கிர புக்தி, பாதகாதிபதி தசை, மாரகாதிபதி புக்தி. இதுதான் விஷயம். இதை பற்றி நிறைய சொல்லலாம். மெயினாக வந்து அவருக்கு வந்து டைம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த பலன்லாம் வந்து அவங்களுக்கு சொன்னேன். நெய்பர் தான் அவங்க சொன்ன எல்லாமே கரெக்டு. இனிமேல் வந்து ஒழுங்காக இருந்துக்கணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் தாண்டணும். டிசம்பர் மாதம் தாண்டணும் அப்படின்னாலும் அடுத்தது என்ன வருது, சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் வந்துடுது. சூரியனில் என்ன இருக்குங்க, சூரியன் எங்கே இருக்கிறாரு, 10ஆம் வீடு, கூட ராகு இருக்கிறாரு. சனி தசை, சனி சூரியன் எப்பயுமே பிரச்சனை. பாருங்கள் அடுத்தடுத்த புக்தி, இனிமேல் வர புக்திங்கெலாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்னது அடுத்தது புக்தி, சூரியனுக்கு அப்புறம் சந்திரன். சந்திரன் வந்து அங்கே உச்சமாக இருக்கிறாரு. ஓகே, சனி கூட இருக்கிறாரு, அங்கே சுபத்துவமாக தான் இருக்கிறார், சுக்கிரன் வீடு. பட் இருந்தாலும் சனி இருக்கிறதே வந்து உங்களுக்கு யாரோட வீட்டில் இருக்கிறாரு, மாரகாதிபதி வீட்டில் இருக்கிறாரு. மாரகாதிபதி வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வந்து ஏதோ சுக்கிர புக்தி அப்படின்றனால பிரச்சனை. இதே சுக்கிர தசையாக இருந்துச்சுன்னா நினச்சி, சுக்கிர தசையாக இருந்தால் நினச்சி பாருங்கள். ஏதோ சுக்கிர புக்தி அப்படின்றனால ஏதோ பாதகத்தை பண்ணிட்டு போகுது, இருந்தாலும் இது அதாவது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுத்துட்டு போகுது. பட் இருந்தாலும் இது ரொம்ப மோசமான, இந்த லக்னத்துக்கு இது மோசமான தசா புக்தி, ரெண்டுமே ஆகாது. பட் இருந்தாலும் சனி பகவான் இங்கே உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரன் வந்து சனியோட வீட்டில் உட்கார், 2 பேருமே வந்து மாறி உட்காந்துருக்குறாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன இல்லை, இது பெரிய விஷயம்தான். பட் இருந்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரத்துக்கு, அடுத்தடுத்து நிறையா வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தடுத்த புக்திகளில் பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த ஜாதகருக்கு நான் சொன்ன பலன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறையா விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு வந்து அவர் லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, படிப்பு சம்மந்தப்பட்டதை சொன்னால், அவர் வேலை சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி எப்படி வேலை கிடச்சிச்சு, அவர் என்ன மாதிரி இதில் இருக்கிற என்ன மாதிரி படிப்பு படிச்சிருப்பார், இந்த மாதிரிலாம் சொன்னால். அதே மாதிரி அவர் உயர்கல்வி எப்படி இருந்துச்சு, ஆரம்ப கல்வி எப்படி இருந்துச்சு, இதை பற்றி சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ அட் ப்ரெசண்ட் இப்போ என்ன தசாபக்தி நடந்துட்டுருக்குது, இப்போ நடந்த சம்பவங்கள் சொன்னேன். அவ்வளோதான். இதை வந்து இதே மாதிரி தான் நம்ம பலன் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ என்ன டைம் எப்படிங்க இருக்குது, இந்த ஆரம்ப நிலை மெயினாக நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு தான். அப்போ இப்போ எப்படி வந்து டைம் இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ என்ன இருக்குது இதை மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியாது. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி நோட்டில் எல்லாம் போட்டு எல்லாம் எழுதிங்க, எல்லாத்தையும் ராசி கட்டத்தை போட்டு நவாம்சத்தையும் இது ஓரத்தில் போட்டு, சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எழுதிக்காதீங்க. ஏன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க சாரம் வேண்டாம், டைரெக்டாகவே பலன் எடுங்க. போக 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 பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்துடும். அப்புறம் நம்ம வந்து சாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15% பலன் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தசாபக்தியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பலன் வந்து நல்லாயிருக்கு. கோச்சாரம் அதெல்லாம் இருக்குது. ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அப்படின்னாக்கா கோச்சாரம், சாரம், தசாபக்தி இது எல்லாத்தையும் வந்து கலந்து நம்ம பலன் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் தசாபக்தியில் 80% பலன் எடுத்துடலாம், 80% பலன் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ நீங்கள் ஆரம்ப நாளில் இருக்கிறவங்க
தசாபுக்தியை வச்சு வந்து பலன் எடுங்க. ஆனால் எந்தெந்த தசைக்கு, எந்தெந்த புக்திக்கு, எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த தசை நல்லாயிருக்கும், எந்த புக்தி நல்லாயிருக்கும், இதெல்லாம் பொதுவான விஷயங்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மேஷ லக்னமே இருந்தாலும் புதன் நல்லது பண்ணுவார். ஆனால் மேஷ லக்னத்துக்கு 6-8 கூடியவர் தான். இது மொத்தத்தில் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா, விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6-8 கூடியவர் தான். பாருங்கள், விருச்சக லக்னத்துக்கு 8 கூடியவர், மேஷ லக்னத்துக்கு 6 கூடியவர். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகம் நல்ல இடத்துல உட்காந்துருக்கியா, இங்கேயே எப்படி தானே இருக்குது, இங்கேயே எப்படி தானே இருக்குது. இங்கே பாருங்கள், 6 கூடியவர் வந்து 9ல் இருக்கிறாரு. அப்போ நல்ல இடத்துல இருக்கிறார். அதனால தான் படிப்பு வந்து நல்ல விதமாக படித்தார். கம்மியாக படித்தாலும், டிப்ளமா படித்தாலும் நல்ல விதமாக படித்தார். படித்த உடனே அந்த நல்ல விதமாக படித்து முடிச்சனால தான் அவங்க அப்பா வேலையை வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலையை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல விதமாக படித்தார், நல்ல விதமாக மேற்படிப்பு படித்தார். ஏன் அந்த மாதிரி படித்தார்? புதன் நல்லா இருக்கிறாரு. அப்போ இந்த லக்னத்துக்கு புதன் யார்? எதிரி. அந்த எதிரி வந்து அப்போ வந்து ஆதிபத்திய ரீதியாக பிரச்சனை பண்ணும், காரக ரீதியாக வந்து நல்ல விதமாக இருக்கும். அப்போ காரகத்துவத்தில் பெரிய அளவு பாதிப்பு வராது. அப்போ காரகன்றது உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த காரகத்துவத்தை பண்ணுவார். அப்போ ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக பண்ணுவார். ஆதிபத்தியம் அண்ட் காரகத்துவம் ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு பலனே. எல்லா இதுலேயுமே நம்ம சாரம் எடுத்தால் கூட இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன சாரத்தில் இருக்குது, அப்போ அந்த சாரம் வந்து அந்த சாரநாதன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறார், எந்த வீட்டுக்கு உரியவர், அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, அதெல்லாம் வச்சு பலன். ஆதிபத்தியம் காரகத்துவம். அதே மாதிரி இப்போ சாரம் அப்படிங்க, சாரநாதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் எந்த வீட்டுக்கு உரியவர், அந்த வீட்டு பலனையும் கொஞ்சம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த சாரம் கொடுத்தவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, இது அவர் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வச்சு பலன். அதே மாதிரி கிரகம் எங்கே உட்காந்துருக்குது, அப்புறம் அந்த வீட்டு ஆதிபத்தியம், காரகத்துவம், சாரம், அப்புறம் டிகிரி எல்லாம் வச்சு தான் பலனுங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நமக்கு ஃப்ளாஷ் ஆகணும். வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அப்படி அப்படியே ஒரு மாதிரி. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சும்மா ஒரு வாரம் தான் தலை சுத்துச்சு. ஏற்கனவே நேற்று ஒரு கதை சொன்ன பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சுட்டு, அந்த மயக்கத்தில் நான் இருக்கேன். இதில் வந்து இந்த ஜோதிடம் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மயக்கம் இது வேறு மாதிரி மயக்கம், அந்த மயக்கம் வேறு, இந்த மயக்கம் வேறு. தலை சுற்றுது அப்படியே. எந்த இதுக்கு போனாலும் சரி, ஒன்றும் இல்லை, இந்த சாதாரண உச்ச நீச்சம் அதுக்கே சுற்றிடுச்சு எனக்கு. அங்கே தான் சுற்றுச்சு, வேற எங்கேயும் சுற்றல எனக்கு. என் சுற்றினதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 12 ராசியை போட்டாச்சு, அது ஈஸி, டக்குன்னு வந்துருச்சு. அது ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. அடுத்தது அந்தந்த வீட்டு அதிபதி எந்தெந்த வீட்டுக்கு அதாவது ராசியும் அதனோட அதிபதியும் அதை வந்து கட்டத்தை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த லைட்டாக தலை சுற்ற ஆரம்பிச்சது எப்போ தெரியுங்களா? உச்சம் நீச்சம், எந்த கிரகம் எங்கே உச்சமாகுது எங்கே நிச்சயமாகுது அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி யார், மாரகாதிபதி யார், அப்போ இன்னும் கொஞ்சம் சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிகளும் எங்கே ரொம்ப சுற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 27 நட்சத்திரத்தையும் படித்தேன் பாருங்க. படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியாச்சு. நீ எப்படி கேட்டாலும் சொல்லுவேன், அந்த டைமில் எப்படி கேட்டாலும் சொல்லுவேன். ஈஸியாக வந்து எல்லாம் பண்ணியாச்சு. நானும் சொல்லி பார்க்குறேன். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி அப்ளை பண்ணுறது? சரி, அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ராசிகளும் அவற்றின் கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் இது வந்தவொன்னே தான் எனக்கு அப்படியே இதோட நம்ம அப்படியே பேக் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதோட பேக் ஆயிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 நட்சத்திரத்தை அப்படியே வரிசையாக மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இதில் கிரகங்களும் அதனோட நட்சத்திரங்களும் அப்படின்னு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அந்த ஜோதிடத்து மேலே இந்த நம்பிக்கை வந்து அப்படியே குறையுது. இருந்தாலும் நம்ம என்னதான் பைத்தியமே பிடிச்சாலும் சரி, இதில் உண்டு இல்லைன்றது என்னன்றதை பார்ப்போம். ஜோதிடத்தை வந்து உள்ளே வந்தாச்சு, இனிமேல் பின்வாங்குற மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆகி பைத்தியம் பிடிச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவுக்கு வரணும். ஜோதிடம்ன்றதே அதுதான். ஏன்னா முழுக்க சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு அண்டு அறிவியல் சேர்ந்தது தான் ஜோதிடம்.
ஆன்மீகத்தையும் இதையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஆன்மீகம் வேற, ஜோதிடம் வேற. அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அப்புறம் இது முடிச்சாச்சுங்களா? எது கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் இது வந்து படித்து மனப்பாடம் பண்ணியாச்சு. எப்படிப்பா எந்த நேரத்தில் சொன்னாலும் டக்கு டக்குன்னு வந்தாச்சு. இதில் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், அந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஒரு வாரத்துக்குள்ள. அதுக்கு அடுத்தது வந்துச்சு பாருங்க, ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். அப்புறம் பாதம் வந்துச்சு பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. அங்கே வந்தவனா ரொம்ப தலை சுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு பெரிய கட்டம் போட்டேன். அந்த நோட்டு கூட இங்கே தான் இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு பெரிய கட்டம் போட்டேன், அது இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதில் இது அத்தனைக்கும் 12 கட்டத்தையும் இந்த 2 பேஜில் போட்டுக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா? இந்த 12 கட்டத்தையும் இந்த 2 பேஜில் போட்டுக்கிறேன். அதில் என்னென்னலாம் நம்ம இதெல்லாம் ஆரம்பத்தில் என்னென்னலாம் எழுதியிருக்கு பாருங்க. நட்சத்திரம் எழுதியிருக்கிறேன், அடுத்தது வந்து என்ன ராசி, அப்புறம் அந்த இது, அடுத்தது வந்து திசைகள் எடுத்திருக்கேன், அடுத்தது பெண் ராசியா ஆண் ராசியா அதை எழுதியிருக்கிறேன், அப்புறம் உடல் பாகங்கள் எழுதியிருக்கிறேன், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகை நீச்சம் உச்சம் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன், சமம் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன், அடுத்தது வந்து திசைகள் எழுதியிருக்கிறேன், நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரம் அதுக்கு உண்டான பாதங்கள் இதெல்லாம் அப்புறம் பார்த்தேன். இதெல்லாம் எழுதிட்டு எனக்கு வெறுத்து போய் கடைசியில் இதை எப்படி வந்து இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுறது இருக்கட்டும், மனப்பாடம் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மனப்பாடம் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வயசாகி போச்சு, சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, வயசாகி போச்சுன்றப்ப மனப்பாடம் பண்ணால் நிற்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு புதன் கொஞ்சம் நல்லா இருக்குனால ஓகே, எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சரி இதை வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு ஐடியா பண்ணேன். ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா என் ஜாதகம், எங்கள் வீட்டில் இருக்க ஜாதகம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜாதகம், அவங்க ஜாதகம், தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் ஜாதகம், இது எல்லாத்தையும் பார்த்து எந்தெந்த ஃபங்க்ஷன் போகிறேன், எங்கே போனாலும் யாராவது புதுசாக எங்கேயாவது வெளியூர் எங்கேயா போனால் கூட பக்கத்தில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு யாராவது அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டேன். எங்கேயாவது ஒரு அதாவது ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஈஸியாக வாங்கிடுவேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பிறந்த நேரம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கூட தேவையில்லை, பட் இருந்தால் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் வாங்குவேன் நான். ஏன்னா செய்வனை திறந்து செய்யன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்காக வாங்குவேன். வாங்கிட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் போட்டு இந்த ராசி நட்சத்திரம் அது இது A to Z எல்லாத்தையும் போட்டு ஒரு வாரத்தில் நான் வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரே வாரத்தில் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா, அவர் வந்து சும்மா பேசிக்கான விஷயம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அந்த பேசிக்கான விஷயத்தை சொல்லி கொடுத்தோன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவரோட ஜாதகத்தை வந்து நானே வந்து கணிச்சு அவர்கிட்ட சொன்னோன்னா, சார் சூப்பராக சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, என்னை வந்து நான் பெருமையாக பேசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமைன்னாக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன். இந்த கஷ்டம்லாம் நீங்கள் வந்து கண்ணாப்பின்னான்னு பட வேண்டாம். கரெக்டாக பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா அழகாக இப்போ நான் என்னென்னலாம் உங்களுக்கு சொன்னனோ அழகாக அப்படியே எழுதுங்க. ஆனால் இந்த பேசிக்கான விஷயம் மட்டும் இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள், ராசிகளும் நட்சத்திரங்கள் அவற்றின் நட்சத்திரங்களும், கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும், அப்புறம் வந்து ராசி கிரகங்கள் நட்சத்திரங்கள் அந்த 27 நட்சத்திரம் வரிசையாகவும் தெரியணும், கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் இப்படியும் தெரியணும். அப்புறம் ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசியில் வந்து எந்தெந்த நட்சத்திரம் வருது, அதில் எந்தெந்த பாதங்கள் வருது, இதெல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி அந்த டிகிரிக்கும் இந்த பாதத்துக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பாதம்லாம் நான்லாம் வந்து உண்மையான பாதம்லாம் வந்து மனப்படமே பண்ணல. ஸ்டார்டிங்கில் டிகிரியை வச்சு இது என்ன பாதத்தில் இருக்குன்ட்டு கரெக்டாக சொல்லுவேன் நான். ஏன்னா இது நான் அந்த மாதிரி நானே வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இந்த டிகிரி விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அதாவது நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு மெயினான காரணம் எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தினவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடிட்டர் விஜயகுமார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு
பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி. அவரோட வீடியோ தான் ஃபுல்லாக நான் கேட்டுக்கிறேன். அவருடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கேட்குறதுனா சும்மாலாம் இல்லைங்க. கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்பேன். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுக்கிட்டு இந்த விதியை எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு இம்மீடியட்டாக நான் தான் நிறைய ஜாதகங்கள் வாங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, உடனே இம்மீடியட்டாக வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ரொம்ப சீக்கிரமாக வந்து பலன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கேட்க ஒவ்வொரு விதியும் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் அப்ளை பண்ண மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வாரத்தில் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதத்துலேயே எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. அப்புறம் நிறைய ஜாதகங்கள், அப்புறம் நாம் பலன் சொல்கிற ஜாதகங்கள் நிறைய வர பார்த்தீங்கன்னா, இப்போது கடைசி வரைக்கும் டெத்து வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் வந்து நம்ம இருக்கிறோம்னாக்கா டெத்து வரைக்குமே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு புது புது விதி வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா புது புது பலன் வரும். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் தான் எனக்கு இப்போ என்ன அனுபவங்க, 1.5 வருஷம் தான் எனக்கு அனுபவம். நான் ஜோதிடத்துக்குள்ள வந்தே 1.5 வருஷம் தான் இது. அந்த 1.5 வருஷத்தில் வந்து அட்லீஸ்ட் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு காரணம் திரு விஜயகுமார் எனக்கு வந்து ஆடிட்டர் வந்து அறிமுகப்படுத்தினார் ஜோதிடத்தை. அதுக்கப்புறம் ஐயா ஆதித்ய குருஜி பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இதை ஃபுல்லாக கேட்டேன். அவரை தைரியம் வந்து அவர் கொடுத்தது வந்து சுபத்துவம் பாவத்துவம் தான். அதனால தான் எனக்கு அந்த எந்த ஒரு ஜாதகத்தை போட்டாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து பிளட்டோட ஊறிடுச்சு. ஏன்னா சுபத்துவம் பாவத்துவம் தான். நான் பாருங்கள் பலன் எடுக்கிறதே அப்படித்தான், சுபத்துவம் பாவத்துவம் தான். ஐயா ஆதித்ய குருஜி அவர் சொல்கிற விஷயங்கள் இதை தான் சொல்ல வந்தேன் பாருங்கள். அதுக்கு தான் மெயின் என்னென்னா, அந்த டிகிரியை வச்சு எப்படி வந்து பாதத்தை கணிக்கிறது அப்படின்னு ஆதித்ய குருஜி சும்மா ஒரு கிளாஸில் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதை அப்படியே நிறுத்தினேன். உடனே வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிகிரியை வச்சு எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து டக்குன்னு நான் தான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த ஜாதகத்தை எடுத்து நான் அப்படியே பார்த்தேன் என்ன பாதத்தில் இருக்குன்னு சொல்லி. இதையே 3 நாளாக இதே தான் வேலை. 3 நாளாக ஒன்லி இந்த டிகிரியை வச்சு பாதம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அது ஒரு ஜாதகத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகத்துக்கு மேலே எப்படி கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்க்குறப்ப ஆப்பில் பார்க்குறது, இதில் பார்க்குறது. அப்போ டிகிரி ரெண்டுமே கரெக்டாக வருதான்னு பார்த்தா கரெக்டாக எல்லாமே வருது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு விதி வருது அப்படின்னாக்க ஒரு ஜாதகத்தில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதோட நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு பலன் வராது, அடுத்த ஜாதகத்தில் வராது, அடுத்தடுத்த ஜாதகத்தில் வராது. ஒரு விதியை வந்து நீங்கள் எத்தனை ஜாதகம் வச்சுருக்கீங்களோ இந்த விதி எந்தெந்த ஜாதகத்தில் அப்ளை ஆகுது, எந்தெந்த ஜாதகத்துக்கு பொருந்துது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதே மாதிரி ஜாதகங்கள் எத்தனை இருக்குது நம்மள்கிட்ட, இனிமேல் வர ஜாதகங்கள் இனிமேல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் பொருந்துதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அப்படி தான் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம மெயினாக வந்து யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆரம்பத்தில் இருக்கிறவங்கள நானே ஆரம்பம்தான், புரியுதுங்களா. நான் வந்து ஆரம்ப நிலை தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து ஜோதிடத்தில் வந்தே பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷம்லாம் ஒரு அனுபவங்களா இதெல்லாம் ஒரு அனுபவமே கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, நானே ஆரம்பம்தான். நானே ஆரம்ப நிலையில் தான் இருக்கேன். ஆனால் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய ஜோதிடர்களே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய ஜோதிடர்கள் வந்து ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா. ஏன்னா என்னுடைய ஏஜ் அவங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக தெரியுது இல்லைங்களா, அந்த ஏஜை வச்சு கணக்கு போடுறாங்க. நான் ஜோதிடத்துலேயும் இப்போ தான் வந்தேன், அது அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் ஒரு நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்கா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு 15 to 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இந்த ஃபீல்டில் நீங்கள் அத்தனை வருஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அவ்வளோ வருஷமெல்லாம் இல்லை, நான் 1.5 வருஷம் தான் ஆகுது அப்படி சார். 1.5 வருஷம் தான் ஆகுதுங்களா, நான் அவ்வளோ ஆச்சரியப்படுவேன். என்ன காரணம், அவ்வளோ உழைப்பு. அதுக்காக சொல்ல வரேன், உழைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு. ஆனால் எனக்கே வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 1.5 வருஷம் நான் போட்டுக்கிறேன்னா, மற்றவங்க சொல்கிறாங்க இத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை நான் வந்து உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாதகம் கூட பார்த்திங்கனாக்கா என்னால் பலன் ஈஸியாக சொல்ல முடியுது. என்னன்னா அந்த பேசிக்கான விஷயம்லாம் அந்த அளவுக்கு வந்து ஆழமாக போய் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு ஐயா ஆதித்ய குருஜி. நான் எந்த கிளாஸுக்கும் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதே கிடையாது, எந்த கோர்ஸுக்கும் போய் ஜாயின் பண்ணல. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கோர்ஸு இதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் ஜாயின் பண்ணதே இல்லை. எனக்கு எல்லாம் மொபைல் தான். மொபைலில் யூடியூப் ஐயா ஆதித்ய குருஜி
ஓட இதுதான் ஃபுல்லாக வீடியோ வந்து கேட்டு 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 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாக இது வரைக்கும் யாருமே வந்து நீங்கள் சொன்னது தப்புன்னு வந்து சொன்னேன். அதாவது மெயினாக வந்து நான் லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறாங்களான்றதை பார்ப்பேன். ஏன்னா இதை வந்து அவர் ஐயா ஆதித்ய குருஜி பார்த்தீங்கன்னாக்கா லைவில் வந்து லைவ் மெயினாக நீங்கள் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து லைவ் பாருங்கள். யாருடைய லைவாக இருந்தாலும் சரி லைவ் பாருங்கள். அந்த லைவ் பார்க்குறப்ப அவங்க என்னென்ன விதியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது. ஒருத்தரோட ஜாதகத்தை ஒருத்தவங்க ஜோதிட பெரிய லெவலில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்படியே ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 10 பாயிண்ட் சொல்லுவாங்க, 20 பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. அந்த 20 பாயிண்ட்டும் அவன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் எழுதணும். எழுதிட்டு நீங்கள் வச்சுருக்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த மாதிரி தான் அவனை எல்லாம் பார்த்து லைவ் வந்து கேட்டு 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 அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அவங்க அந்த லைவில் வந்து அவங்க ஜாதகம் இது வரும் இல்லைங்களா, உங்கள் பேர் என்ன, உங்களுடைய இது டேட் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன ராசியில் டைமு, அதே மாதிரி ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஜாதகம் வந்துடும் இல்லைங்களா. ஜாதகம் வந்தோன்னா டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு 2-3 பாயிண்ட் நானே இதுதான் பலன் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதுதான் பலன். ஆதித்ய குருஜி ஐயாவும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சொல்லுவார். அந்த அளவுக்கு ட்ரைன் அப் பண்ணியிருக்கிறாரு மாணவர்கள் எல்லாத்தையும், இன்க்ளூடிங் நானும் தான். என்ன நான் போய் கிளாஸ் அட்டன் பண்ணல ஆன்லைன், ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் டைம் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ்லாம் நான் வந்து அட்டன் பண்ணல. ரெண்டாவது வந்து நான் எந்த கிளாஸுக்கும் எந்த ஒரு இதுலேயும் போய் சேரல. ஆனால் வந்து யூடியூப் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக. அதனால் வந்து ஐயா ஆதித்ய குருஜியோட இதை வந்து முழுக்க கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐயா சின்ராஜ் இருக்கிறாங்களா, திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா இருக்கிறாங்களா, அவரோட இது நான் கேட்டிருக்கிறேன். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் 80% வந்து நான் பலன் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நான் ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வர்றது, இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5-9 கூடவங்க எப்படி இருக்கிறாங்க, 4-7-10 கூடவங்க எப்படி இருக்கிறாங்க, 6-8-12 கூடவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்குறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க அரசு வேலை அப்படின்னாவே சிம்மாதிபதி நல்ல விதமாக இருக்கணும். அப்படின்னா நல்ல விதமாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும், அங்கே பாவத்துவமாக இருக்கக்கூடாது. சிம்மம் மட்டும் வளர்த்து சிம்மாதிபதி நல்ல இல்லை பாவத்துவமாக இருக்கிறாருன்னா அங்கே அரசு வேலைக்கு பர்சன்டேஜ் கம்மி. இந்த மாதிரி அந்த ஃப்ளோ வரணும். இதெல்லாம் வருதுன்னாக்கா நீங்கள் அவங்க அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுகிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது. உங்கள் வாயில் நீங்கள் வந்து பலன் மற்றவங்களை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஃப்ரீயாகவே சொல்லுங்கள், காசெல்லாம் வேண்டாம், சும்மாவே சொல்லுங்கள். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள், வாக்காதிபதி உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல விதமாக இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு பேச்சு தன்னால் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாக்காதிபதி பாவத்துவமாக இருப்பாங்க, 2ஆம் வீட்டோட அதிபதி பாவத்துவமாக இருப்பாங்க. ஆனால் புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருப்பார், சுபத்துவமாக இருப்பார். ஸ்ட்ராங்குனா சுபத்துவமாக இருப்பார். ஆனால் வாக்காதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாவத்துவமாக இருப்பாங்க. அப்போ என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை அப்படின்னாக்கா புதன் வந்து ராகு கூட இருப்பாங்க. ஏதோ விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வாக்காதிபதி நல்லா இருந்தாக்கா புதன் வந்து பாவத்துவமாக இருப்பார். ஆகும்போது இது மாறி இருப்பாங்க. இப்போ வந்து வாக்காதிபதி நல்லா இருக்கிறாரு, அப்படி புதன் வந்து பாவத்துவமாக இருக்கிறாருன்னா நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவலில் அப்படியே ரிசர்ச்சில் இருப்பாங்க. ஜோதிடத்தில் பெரிய லெவலில் ரிசர்ச்சில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலன் சொல்கிறதுக்கு வராது. ஏன்னா வாக்காதிபதி அங்கே பாவத்துவமாக இருக்கிறாங்க. ஒரு ஜாதகருக்கு புதனும் நல்லா இருந்து வாக்காதிபதியும் வந்து நல்லா இருக்கிறாங்க, 2ஆம் வீட்டு அதிபதியும் சூப்பராக இருக்கிறாங்க, புதனும் சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னா யாருக்கு இது வரும்? ரிஷப லக்னத்துக்கு வரும். அந்த லக்னம் தான் நான். எனக்கு புதன் பாருங்கள், 2ஆம் வீட்டு அதிபதி புதன், அவர் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சனி பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்ச சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு, டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா விலகி இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வாக்காதிபதியும் நல்லா இருக்கிறாங்க, புதனும் நல்லா இருக்கிறாரு. அந்த புதனை குரு பார்வை கண்ணிலேருந்து இருக்கிற குரு வந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சுபத்துவம், அங்கே 5ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சுபர்,
9ஆம் வீட்டில் புதன் உட்காந்துருக்கிறாரு, அதை குரு பார்க்குறாரு, அதுவும் சுபத்துவம். அடுத்தது அந்த 9ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 5, 9க்கு உடையவங்க நல்லா இருக்கணும். எப்பயுமே நான் சொல்லுவாங்களா, 5, 9க்கு உடையவங்க நல்லா இருக்கணும், 4, 7, 10க்கு உடையவங்க நல்லா இருக்கணும். அந்த ஸ்தானத்தில் வந்து எந்த கிரகங்கள் உட்காந்துருக்கிறாங்கன்றதை இதில் டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து இந்த பேசிக்கான விஷயம்லாம் எல்லாம் நீங்கள் சொல்லி 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 படுங்க. இதுக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிற அதிபதி எப்படி இருக்காங்க பாருங்கள். நிறைய ஜாதகங்கள் வந்து ஜோதிடர்களே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் எல்லா பலனும் தெரியும் சார். நானே ஒரு சாதாரண ஆளுங்க, நம்மளே இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. என்கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது அவங்கவுங்க ஜாதகத்தோட அமைப்பு. ஒருத்தர் வந்து ஜோதிடர் தான், அவருக்கு ஜோசியம்லாம் நல்லா தெரியும், அவருக்கும் நல்ல பலன்லாம் சூப்பராக சொல்கிறாரு, எல்லாம் சூப்பராக சொல்கிறது நல்லா கணிக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா புதனும் ஏதோ ஒரு கிரகமும் வந்து கடகத்தில் இருக்கிறாங்க. அது ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்க்குறாரு, ஆட்சியாக இருந்து பார்க்குறாரு. ஏன்னா கடகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஆப்போசிட்ல யாருங்க, மகர வீட்டிலேருந்து சனி பார்க்குறாரு. அது எந்த ஜாதகமும் தெரில, ஏதோ ஒரு ஜாதகத்தில் நான் பார்த்தேன், பார்க்குறேன். அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. எல்லாமே தெரியுது சார், எல்லா பலனும் தெரியுது, ஆனால் பலன் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தை வரமாட்டேங்குது அப்படின்னாக்கா அங்கே வாக்கு ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கலில் இருக்கிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு ஸ்தானாதிபதி நல்லா பேசுவாங்க, ஆனால் வந்து முக்கியமான விஷயத்தை விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே புதன் வந்து பாவத்துவமாக இருப்பார். ஆக மொத்தம் உங்கள் ஜாதகத்துலேருந்து நீங்கள் புதன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, வாக்கு ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாங்க, முக்கியமாக நீங்கள் தொழில்முறை ஜோதிடராக ஆகணும் அப்படின்னாக்கா சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள். அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.